வணக்கம். இது உங்கள் டாப் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ வாய்ஸ் கிளியராக இருக்குங்களா? ஆடியோ வீடியோலாம் கரெக்டாக இருக்கா? ஸோ வணக்கம். இந்த அற்புதமான காலை நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அரசாணை பேட்சோட செகண்ட் பேட்ச் வந்து நம்ம இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம். ஸோ இன்றைக்கி தேதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு பாடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். சரியா? ஸோ வாய்ஸ் ஆடிபிளாக இருக்கா? முதல்ல அதை சொல்லுங்கள். வாய்ஸ் கிளியராக இருக்கா? கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸை போடுங்க. வாய்ஸ் கிளியராக இருக்கா, ஆடிபிளாக இருக்கா, அதை கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கீழே டைப் பண்ணிக்கிட்டுருங்க. சரியா? சரி, ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இதில் வந்து அரசாணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராஸ் கோர்ஸ் வந்து நம்ம ஆரம்பித்தோம். அதில் பேட்ச் 1 சக்ஸஸ்ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பேட்ச் 1 பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 12ஆம் தேதி ஆரம்பித்தோம். 12 ஆரம்பித்து கரெக்டாக நம்ம ஆகஸ்ட் மாதம் எண்டுலலாம் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் வகுப்புகளை வந்து நம்ம முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி காலகட்டங்களில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு பாடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். ஏன்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரூப் 4ஓ இல்லை குரூப் 2ஓ இல்லை குரூப் 1ஓ ப்ரிலிம்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1ஓட ப்ரிலிம்ஸில் 50 கேள்வி இருக்குது. வித் எக்கனாமிக்ஸோட யூனிட் 5 வந்து எக்கனாமிக்ஸோட அட்மினிஸ்ட்ரேஷனும் சேர்ந்துருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு கிட்டத்தட்ட 50 கேள்விகள் வந்து நமக்கு வந்து கேட்குறாங்க. அதுவே குரூப் 2 குரூப் 4 மாதிரியான எக்ஸாமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித் எக்கனாமிக்ஸோட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 20 கேள்விகள் வரைக்கும் நமக்கு கேட்குறாங்க. அப்போ இந்த கேள்விகளை அடிக்கிறதுக்கு நமக்கு பொதுவாக என்ன தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த பாடத்தில் சமச்சீர் பாடப்புத்தகங்களை தாண்டி நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான தகவல்களை நம்ம வந்து எடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கான அவுட் சோர்ஸ் என்னென்ன அப்படிங்கிற பார்க்க வேண்டியிருக்கும். அந்த வகையில் இந்த பாடம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் அப்படிங்கிறதுனால இதில் செகண்ட் பேட்ச் வந்து இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம ஆகஸ்ட் 21 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு டாபிக் எடுத்து நம்ம பார்ப்போம். சரியா? ஸோ அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்றைக்கி அரசாணை பேட்ச் 2. ஸோ இன்னையிலேருந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரியா? இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 25 கிளாஸஸ்க்கு மேலே நம்ம கொடுக்க போகிறோம். அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றா என்ன டாப்பிக்கை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு பாடத்தை ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாடம் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 1 பொறுத்த வரைக்கும் 50 கேள்விகள் வந்து உங்களுக்கு இருக்கும். சரியா? குரூப் 1க்கு மட்டும் இல்லை, இந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸ்லையும் குரூப் 2 மெயின்ஸாக இருந்தாலும் சரி, குரூப் 1 மெயின்ஸாக இருந்தாலும் சரி, ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியாவாக இந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஏரியா வந்து இருக்கும். ஸோ இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதோட சிலபஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்த்துருவோம். சரியா? ஸோ இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நமக்கு ஆகஸ்ட் 21 அன்னைக்கு இன்றைக்கி நம்ம அரசாணை பேட்ச் 2 அப்படிங்கிற பேட்சை வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அட்மிஷன் வந்து என்னைக்கு க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி வந்து நமக்கு அட்மிஷன் க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 மாத கோர்ஸாக ஆக்சுவலாக இந்த பேட்ச் வந்து ஆல்ரெடி நம்ம பேட்ச் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 மூணுக்குமே காமனாக நடத்திப்போம். எக்கச்சக்க தகவல்களை நம்ம வந்து 25 கிளாஸஸ் வரைக்கும் நம்ம கொடுத்து வேணுமா. ஸோ அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பேட்ச் 2 ஆரம்பிக்கிறோம். இது வந்து குரூப் 1க்குள்ளே நமக்கு முடிக்க முடியாது இல்லையா? ஏன்னா செப்டம்பர் 27 நமக்கு வந்து குரூப் 1 எக்ஸாம் இருக்குது. குரூப் 1க்குள்ளே நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த பேட்சை கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனால் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு 2.0 அப்படிங்கிற பேட்ச் வந்து யாருக்காக மட்டும்தான் அப்படின்னா குரூப் 2 மற்றும் குரூப் 4 மாணவர்களுக்காக மட்டும்தான் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு குரூப் 2க்கான கால் ஃபார் வந்து வந்துருச்சு. அதில் 2A இருக்குது, 2A இருக்குது, அதே மாதிரி 2 மெயின்ஸ் இருக்குது. இந்த 2 மெயின்ஸுக்கும் ப்ரிப்பேர் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த பாடத்தில் நல்ல நாலேஜ் தேவை. ஏன்னா உங்களுக்கு ஒரு 2A மெயின்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பாடம் வந்து 2A மெயின்ஸில் பாலிட்டியோட சேர்த்து 45 கேள்விகள் இருக்குது. சரியா? இதுவே பாலிட்டியோட 2 மெயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 60 மதிப்பெண்களுக்கு கேள்விகள் கேட்குறாங்க. அப்போ இந்த அளவுக்கு நமக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து பாடத்தை வந்து எப்படி நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பாடத்தில் நல்ல இன்னும் டீட்டெயிலாக படிக்கிறதுக்கும் நல்ல மதிப்பெண்களை எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் கிளாஸ் கோர்ஸ் வந்து கட்டாயமாக யூஸ் ஆகும். ஸோ இதில் நம்ம ஆகாஷ் சாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கிளாஸ் வந்து எடுக்கிறாங்க. கிளாஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூம்லேயோ இல்லை கூகுள் மீட்லேயோ உங்களுக்கு ஆன்லைன் சாஃப்ட்வேர் மூலமாகவோ நமக்கு டாப் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் மூலமாகவே நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த கிளாஸஸ் வந்து இருக்குமா. சரியா? ஸோ இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட கிளாஸோட ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது
நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 900 ரூபாயும், ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 700 ரூபாயும் நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிளாஸ்க்காக பேமெண்ட்டாக நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் சிலபஸ் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற பார்ப்போம். அதில் நம்ம அரசாணை பேட்ச் 2ல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எப்படி ஸ்பிட்டப் பண்ணி நம்ம சிலபஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம கிளாஸ்க்குள்ளே உள்ள போயிடலாம். இன்றைக்கி நம்ம ஒரு டாபிக் வந்து நம்ம எடுத்து ஆரம்பிச்சிருவோம். சரியா? ஸோ அந்த வகையில் அப்படியே பாருமா. ஸோ முதல்ல நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனோட பாடத்திட்டம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். முதல்ல பாடத்திட்டம் பார்க்கறதுக்கு முன்னாடி நல்லா ஞாபகம் வச்சுக்க, பாடத்திட்டம் பாருங்க. சரி, இது வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்துச்சு இல்லையா குரூப் 2க்கு, அந்த குரூப் 2வோட நோட்டிஃபிகேஷனில் பின்னாடி வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா சிலபஸ் கொடுத்துருக்கான். அந்த சிலபஸில் பாருங்க ப்ரிலிம்ஸோட சிலபஸ் இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ப்ரிலிமினரி எக்ஸாமோட சிலபஸ் இது. இதில் நமக்கு யூனிட் 5, ஸோ நமக்கு தெரிஞ்சதுதான் யூனிட் 5 அப்படிங்கிற பாடமாக நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதில் வந்து நமக்கு சேர்த்துருப்பாங்க. அந்த வகையில் யூனிட் 5ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்கனாமியோட சேர்த்து, இந்தியன் எக்கனாமியோட சேர்த்து டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு மொத்தம் எத்தனை மதிப்பெண்களுக்கு இருக்குது அப்படின்னா 20 மதிப்பெண்களுக்கு இருக்குது. சரியா? இதில் பாதி வரைக்கும் நமக்கு எக்கனாமிக்ஸோட சிலபஸ் இருக்கும். அதே நேரத்தில் மீதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷனோட சிலபஸ் வந்து இருக்கும். சரியா? இப்போ நான் வந்து ஒரு எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கலையா இந்த சிலபஸில், இது வந்து நம்ம குரூப் 2வோட நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ அவங்க சிலபஸாக எடுத்துருக்கக்கூடிய ஒன்று, அதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நமக்கு எங்கே வந்து ஆரம்பிக்குது அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, இண்டிகேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு, கம்பேரிட்டிவ் அசஸ்மெண்ட் அக்ராஸ் த கண்ட்ரி அப்படின்னு சொல்கிற சிலபஸில் இருந்து நமக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். சரியா? அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இங்கே இருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அட்மினிஸ்ட்ரேஷனோட சிலபஸ் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிற இதில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இதுக்கு முன்னாடி இருக்க சிலபஸ் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தமிழ்நாடு எக்கனாமி, சார் இந்தியன் எக்கனாமிமா. ஸோ எக்கனாமிக்ஸோட சிலபஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். சரியா? ஸோ அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் வந்து மேலே இருக்குது, கீழே இருக்கிறது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன். மொத்தம் எவ்வளோ கேள்வி இருக்குது அப்படின்னா 20 கேள்வி இருக்குது. சரியா? இப்போ நீ நல்லா ஞாபகம் வச்சுக்க, இதில் இருக்கக்கூடிய பாடங்கள் இருக்கு இல்லையா, இந்த பாடங்களுக்கான வேர் டு ஸ்டடி என்ன, இந்த சிலபஸ் வந்து நம்ம எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருவோம். சரி, இப்போ இந்த சிலபஸ் பாருங்க, நமக்கு இந்த சிலபஸ் பற்றி பாருமா. தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், அதாவது டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இது வந்து குரூப் 1, குரூப் 2 அண்ட் 2A ப்ரிலிமினரிஸ்க்கான சிலபஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வகையில் குரூப் 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளோ கேள்விகள் இருக்குது அப்படின்னா 50 கேள்விகள் வரைக்கும் இருக்குது. சரியா? குரூப் 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு 50 கேள்விகள் வரைக்கும் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து எக்கனாமிக்ஸ்லேருந்து கேட்க போகிறோம். மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 ஆர் 20 25 பேரலாக நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது எக்கனாமிக்ஸோட அட்மினிஸ்ட்ரேஷனும் சேர்ந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க குரூப் 1 பொறுத்த வரைக்கும். இதுவே குரூப் 2 அண்ட் 2A 4 இந்த எக்ஸாமில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 20 வினாக்கள் வந்து நமக்கு வந்து எக்கனாமிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ வித் எக்கனாமிக்ஸோட தான். ஸோ யூனிட் 5ல் எக்கனாமிக்ஸும் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் சேர்ந்துருக்கு. சரி, இதோட சிலபஸ் இங்கே நான் கொடுத்துருக்கேன். இதோட சிலபஸில் வந்து ஒரு பர்டிகுலர் தலைப்புகள்லாம் இருக்குது. அந்த தலைப்புகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துருவோம். அதோட வேர் டு ஸ்டடி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த வேர் டு ஸ்டடியை நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருவோமா. ஸோ அந்த வகையில் சிலபஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோமா. ஸோ முதல்ல இந்த சிலபஸ்க்குள்ளே உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பாருங்கள், தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடுகள். சரியா? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு பாடம் வந்து எடுத்தோன்னா உனக்கு வந்து கொடுத்துருக்கான். சரியா? தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடுகள், தேசிய பிற மாநிலங்களுக்கான குறியீடுகளுடன் ஒப்பாய்வு, அதாவது கம்பேரிட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். நம்ம ஸ்டேட் வந்து மற்ற ஸ்டேட்டை விட நம்ம எப்படி கம்பேர் பண்ணும்போது நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்களில் வந்து முன்னாடி இருக்கும், என்னென்ன மாதிரியான விஷயங்களில் பின்னாடி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாகணும். சரியா? ஸோ அந்த வகையில் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். அடுத்து தமிழ்நாட்டுடைய சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களின் பங்களிப்பு. நல்லா ஞாபகம் வச்சுக்க, நம்ம படிக்க போவது வந்து சோசியல் ரிஃபார்ம் மூமெண்ட். இந்த பாடம் வந்து நீ எங்கே படிச்சிருப்ப அப்படின்னா யூனிட் 6ல் உனக்கு தமிழ்நாடு சோசியல் ரிஃபார்ம் பொலிட்டிக்கல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்ப. சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி யூனிட் 6ல் வந்து நீ என்ன பண்ணியிருப்ப அப்படின்னா படிச்சிருப்பமா. ஆனால் இந்த இடத்துல நீ என்ன சார் டிஃப்ரெண்ட்டாக படிக்க போகிற அப்படின்னா, நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கின்னா 2வது தலைப்பை பாரு, தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சரியா மறுமலர்ச்சி இயக்கங்களின் பங்களிப்பு அப்படின்னா என்ன சார், அதோட இம்பாக்ட் கேட்குறான். எது எதில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சொசைட்டிலையும் எக்கனாமிக்கலாகவும் அதோட இம்பாக்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான்.
இப்போ எடுத்துக்காட்டா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளாக இந்த ஒரு விஷயத்தை பாருங்க. அதாவது நமக்கு வந்து வள்ளலார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நீ வள்ளலாரை பற்றி யூனிட் 6ல் அவர் எங்கே பிறந்தாரு, என்னென்ன அமைப்புகளை ஸ்டார்ட் பண்ணாரு, சத்திய ஞான சபை ஸ்டார்ட் பண்ணாரு, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சத்திய தர்மசாலை ஸ்டார்ட் பண்ணாரு, சமரச சுத்த சன்மாக சங்கத்தை ஸ்டார்ட் பண்ணாரு. இதெல்லாம் நீ படிப்ப, அவருடைய நூல்கள் படிப்ப, அவருடைய சோசியல் ரிஃபார்ம் என்னென்ன படிப்ப. நாம என்ன இங்கே என்ன படிக்கணும் அப்படின்னா அதோட சேர்த்து அதோட இம்பேக்டையும் படிக்கணுமா? சரி, அவரோட இம்பேக்டையும் நம்ம படிக்கணும். ஸோ சோசியலாக அதேமாதிரி அது எக்கனாமிக்கலாக அவருடைய இம்பேக்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த வகையில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய பிறந்த நாள் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னவா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னா தனிப்பெரும் கருணை தினம். சரியா, தனிப்பெரும் கருணை தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம என்னன்னா நம்ம படிக்க போவது எதுவுமே என்ன கிடையாது அப்படின்னா வெறும் யூனிட் 6 ஓரியன்டா நம்ம வந்து அவங்களோட சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களை பத்தி மட்டும் நம்ம பார்க்க போவது கிடையாது. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அவங்களோட இம்பாக்டை பத்தியும் நம்ம பார்க்க போறோம். சரியா, அவங்களோட இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறத பத்தியும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதோட பொருளாதார வளர்ச்சிக்கு அவங்க என்ன மாதிரியான கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. இது வள்ளலாருக்கு மட்டும் இல்லை, சோசியல் ரிஃபார்மர்ஸ் யாரா இருக்கா, பெரியார். ஸோ அவருடைய இம்பாக்ட் வந்து என்ன இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணோம். இப்போ எக்ஸாம்பிளா பெரியார் பாரு, பெரியார்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த பெரியார்ல நீங்க என்ன பண்ண வைப்பாரு அப்படின்னா சுயமரியாதை திருமணங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்து வைப்பாரு. சரியா, சுயமரியாதை திருமணங்கள். ஸோ அதாவது சடங்கு இல்லாத சம்பிரதாயம் இல்லாத சுயமரியாதை திருமணங்களை நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். இதை வந்து பின்னாடி தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா செய்யா இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை வந்து பின்னாடி என்னவா அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா 1968 இந்து திருமண சட்டம் அப்படிங்கிற சட்டத்தில் திருத்தம் செஞ்சு சுயமரியாதை திருமணங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்கம்மா. சரியா, சுயமரியாதை திருமணங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்க, சுயமரியாதை திருமணங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கீகாரம் கொடுக்குறாங்க. அப்போ நான் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாதுகாப்பு வழங்குற வகையில் கலப்பு திருமணங்கள் செய்கிறவங்களுக்கு பாதுகாப்பு வழங்குற வகையில் அவங்க அண்ணா முதலமைச்சராக இருக்கப்ப இந்த சட்டத்தை கொண்டு வராரு. அப்போ இதை தான் இம்பாக்ட். ஸோ அப்போ என்னன்னா பெரியார் வந்து சொன்ன அந்த சுயமரியாதை திருமணங்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நமக்கு அதுக்கு அங்கீகாரம் கொடுத்து அதுக்கு சுயமரியாதை திருமணங்கள் செய்கிறவங்களுக்கு கலப்பு திருமணங்களை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு திட்டமாக தான் என்ன திட்டம் இருக்குது அப்படின்னா சுயமரியாதை திருமண பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 1968 அண்ணா அவர்கள் கொண்டு வருவார். அதுதான் இம்பாக்ட். சரியா, அதுதான் வந்து நமக்கு இந்த இம்பாக்ட். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி பிரைமரி எஜுகேஷனை விமனுக்கு கொடுக்கணும் அப்படின்னாங்க, வேலை வாய்ப்புகளில் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்னாங்க. இதை இம்பாக்டை ஏற்படுத்தி தான் 1989 அரசு பணிகளில் பெண்களுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 30% இடஒதுக்கீடு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ நீ என்ன பண்ண போற அப்படின்னா நீ சோசியல் ரிஃபார்மரை மட்டும் படிக்க போவது கிடையாது, சோசியல் ரிஃபார்மரோட இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறத படிக்க போற. அதை வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன மாதிரியான ஃபியூச்சர்ல என்ன மாதிரியான இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போற. இதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சியில் 2021 குரூப் 1 எக்ஸாம், ஆக்சுவலாக 2021 குரூப் 1 எக்ஸாம் நடத்துகிறாங்க. சரியா, அந்த குரூப் 1 கிளாஸ் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு 2020 ஜனவரியில் கால்ஃபர் வருது, ஏப்ரலில் எக்ஸாம் நடத்தணும். 2020 ஏப்ரலில் எக்ஸாம் நடத்தணும். ஆனால் கொரோனா இஷ்யூஸ்னால 1 இயர் வந்து எக்ஸாம் தள்ளி போகுது. 2021 ஜனவரியில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம்ஸை வந்து நடத்துகிறாங்க. ஸோ அப்போ அந்த எக்ஸாம்ஸை நடத்தும் போது அதில் பெரியாரை பற்றி ஒரு 10 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்க, பெரியாரை பற்றி ஒரு 10 கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க. அதில் ஒரு பர்டிகுலர் கேள்விமா. ஸோ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஒரு 3 கூற்று கேட்டிருக்காங்க. முதல் கூற்று என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 1929 ஆண்டு, சரியா, முதல் கூற்று வந்து 1929 ஆண்டு முதலாவது சுயமரியாதை மாநாடு, அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதோட மாநாட்டில் செங்கல்பட்டு நடந்த மாநாட்டில் பெரியாருடைய தீர்மானம் முதல் ஸ்டேட்மெண்ட். சரியா, இந்த கேள்வி டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாரு இருக்கும், 2021 குரூப் 1ல கேட்ட கேள்வி. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 1989 தமிழக அரசு இயற்றிய சட்டம், தமிழக அரசு இயற்றிய சட்டம். மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா 2020 ஆகஸ்ட் 11 அன்று
உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு. இந்த மூணுமே எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டேன்னா, ஆக்சுவலா இது மூணுமே என்ன அப்படின்னா பெண்களுக்கு சொத்துரிமை அளிக்க சம்பந்தமா. இது மூணுமே என்ன அப்படின்னா பெண்களுக்கு சொத்துரிமை அளிக்க சம்பந்தமா இந்த விஷயங்கள் வந்திருக்கும். சரியா? அப்ப என்ன சார் மீனிங்னா, இந்த இடத்துல நல்லா பாருங்க, 1929 சுயமரியாதை மாநாடு செங்கல்பட்டுல முதல் மாநாடு நடக்கும். அந்த மாநாட்டில் பெரியார் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எக்கச்சக்க தீர்மானங்கள் கொண்டு வர்றாரு. அதுல ஒரு தீர்மானம் தான் என்ன அப்படின்னா, பெண்களுக்கு தாழ்வான நிலைக்கு அவங்களோட கல்வியறிவின்மை தான் காரணம், பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கணும் அப்படின்னா நிறைய தீர்மானங்கள் கொண்டு வருவார். சரியா? ஸோ அந்த மாதிரி தீர்மானங்கள் கொண்டு வந்தது தான் என்ன அப்படின்னா முதலாவது சுயமரியாதை மாநாடு. அதை பேஸ் பண்ணி 1989 முன்னாள் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, தமிழ்நாடு வாரிசுரிமை சட்டம் அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது, இந்து வாரிசுரிமை சட்டம்னு, அந்த இந்து வாரிசுரிமை பற்ற சட்டத்துல திருத்தம் செஞ்சு பெண்களுக்கு சொத்துரிமை அளிக்கிறாங்கம்மா. பெற்றோருடைய சொத்துக்கள்ல பெண்களுக்கும் சம பங்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொத்துரிமை கொடுக்குறாங்க. இது 89 நிறைவேற்றிய தீர்மானம். அதே மாதிரி 2020 ஆகஸ்ட் 11 உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பும் பெண்களுக்கு சொத்துரிமை சம்பந்தமாக தான் வந்திருக்கும். அப்ப என்னன்னா ஒரு 3 விஷயம் அதை என்ன பண்றாங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸோட லிங்க் பண்ணி கொடுக்குறாங்க. கரண்ட் அஃபேர்ஸோட நமக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா லிங்க் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. அப்ப என்ன சார் இதுல மீனிங்னா, அப்போ அவங்களோட இம்பேக்டை நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா நிறைய இடங்கள்ல படிக்க வேண்டியிருக்கும். அதோட கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன மாதிரியான இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ இதுதான் முதல் 2 டாபிக்மா. முதல் டாபிக்ல என்ன இருக்கு அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பு ஒன்று இருக்கு. அதுக்கடுத்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா சோசியல் ரிஃபார்ம் மொமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்கு. அதோட இம்பாக்டை பத்தி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா படிச்சாகணும். சரியா? இது 2 தலைப்பு. அதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னா, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் கல்வியில், சுகாதாரத்தில், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமியில் நம்ம மற்ற ஸ்டேட்டை விட எப்படி முன்னாடி இருக்கும். ஸோ அதை மற்ற ஸ்டேட்டோட கம்பேரிசன் பண்ணும்போது இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட உயர்கல்வி விகிதம் இந்தியாவிலேயே ஹையாக இருக்கும். தமிழ்நாட்டோட உயர்கல்வி விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா ஹையாக இருக்கும். அப்போ இதுக்காக என்னென்ன மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க, உயர்கல்வி விகிதம் அதிகமாக கொண்டு வந்ததுக்காக என்னென்ன மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க, அப்புறம் SDG கோல்ஸ் அடையிறதுக்காக என்னென்ன மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த HDIல நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோமா. சரியா? ஸோ அப்போ அந்த 2 தலைப்புகள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பார்த்துருக்கோம். அடுத்த தலைப்பு என்ன அப்படின்னா அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான திட்டங்களும். நல்லா ஞாபகம் வச்சுக்க. அடுத்த தலைப்பு என்ன அப்படின்னா அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான திட்டங்களும், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஃபார் வேரியஸ் செக்ஷன் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிறது ஒரு திட்டம். ஸோ தமிழகத்தில் என்னென்ன மாதிரியான ஹிஸ்ட்ரி இருக்குது, பொலிட்டிக்கலாக என்னென்ன மாதிரியான ஹிஸ்ட்ரி இருக்குது. இப்போ நீதி கட்சி வந்தாங்க, நீதி கட்சிக்கு அப்புறம் யார் வந்தா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா காங்கிரஸ் கொஞ்ச நாள் வந்தாங்க, அதுக்கப்புறம் திராவிட இயக்கங்கள். இப்போ 2026 டிவிகே கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வின் பண்ணி விஜய் அவர்கள் சிஎம்மாக இருக்காங்க. ஸோ இந்த பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியில் யாராருக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் நமக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக பார்க்கணுமா. ஸோ அந்த வகையில் என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ்லாம் பார்க்க வேண்டியிருக்கும் அப்படின்னா பெண்களுக்கான திட்டங்கள் என்னென்ன இருக்குது, சரியா, முதியோர்களுக்கான திட்டங்கள் என்னென்ன இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கான திட்டங்கள்லாம் என்னென்ன இருக்குது, அதோட இம்பேக்ட் முதற்கொண்டு நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ பலதரப்பு மக்களுக்கான திட்டங்களும் நம்ம திட்டங்கள் மட்டும் பார்க்க போவது கிடையாது. அப்படியே கீழே பாரு, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கும் பாரு, தமிழகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக நல திட்டங்களின் பங்களிப்பு முக்கியமான ஒன்று. தமிழகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக நல திட்டங்களின் பங்களிப்பு. சரியா? சமூக நல திட்டங்களின் பங்களிப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரியா? ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒன்று சமூக நல திட்டங்கள் என்னென்ன சார் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இப்போ ஒரு தொட்டில் குழந்தை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தொட்டில் குழந்தை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த திட்டத்தை பற்றி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஒரு இம்பேக்டை பார்த்தாகணும், என்ன மாதிரியான விஷயங்கள் சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்தாகணும். ஸோ அந்த வகையில் தொட்டில் குழந்தை திட்டம் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 1992 சேலம் மாவட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த தொட்டில் குழந்தை திட்டம். ஏன் சார் இந்த திட்டத்தை கொண்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தாகணும். அதாவது 1991
உங்களுக்கு ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறாங்கம்மா. சரியா? 1991 உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துனாங்க. ஆனா மக்கள் தொகை கணக்கெடுப்புல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான இன்சிடென்ட் இருக்கு. என்ன அப்படின்னா குழந்தை பாலின விகிதம். சரியா? சைல்டு செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, குழந்தை பாலின விகிதம். அந்த குழந்தை பாலின விகிதம் வந்து தமிழ்நாட்டில் கம்மியா இருக்கு. சரியா? தமிழகத்துல கம்மியா இருக்கு. அப்ப அந்த கம்மியா இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப, நல்லா ஞாபகம் வச்சுக்க, கம்மியா இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப மொதல் விஷயம் என்ன சார் அப்படின்னா பெண் சிசு கொலை. சரியா? பெண் சிசு கொலை, பெண் குழந்தைகளோட பாலின விகிதம் கம்மியா இருக்கிறதுக்கான ரீசன்ல முக்கியமான ஒன்று பெண் சிசு கொலை. அப்ப இந்த விஷயங்கள்லாம் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்போதைய முதலமைச்சரான ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா 1992 சேலம் மாவட்டத்துல, சரியா, தொட்டில் குழந்தை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை முன்னாள் முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து கொண்டு வராங்க. சரியா? அந்த மேடம் வந்து கொண்டு வராங்க. இந்த திட்டம் என்ன சார் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா மொதல் விஷயமா இந்த திட்டத்தோட நோக்கங்கள் என்னென்ன சார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மொதல் விஷயம் பெண் குழந்தைகளோட பாலின விகிதம். சரியா? பெண் குழந்தைகளோட பாலின விகிதம், சரியா, அதை அதிகமாக்கணும். பெண் குழந்தைகளோட பாலின விகிதத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகமாக்கணும். அதுக்கு அடுத்து வந்து ரெண்டாவது என்ன அப்படின்னா பெண் சிசு கொலையை ஒழிக்கணும். பெண் சிசு கொலையை ஒழிக்கணும். அதுக்கு அடுத்து மூணாவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆதரவற்ற குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அந்த ஆதரவற்ற குழந்தைகளை தனியார் தொண்டு நிறுவனங்கள் மூலமா, தொண்டு நிறுவனங்கள் இவங்க மூலமா பாதுகாக்கணும். ஸோ இதுதான் இந்த திட்டத்தோட நோக்கம். இப்போ நீங்க இதை படிச்சீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், நீங்க மொதல் தலைப்பு இந்த சிலபஸ்ல நீ மொதல் தலைப்பு பார்த்துருக்கீல, அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான திட்டங்களும், இது வரைக்கும் படிக்கிறது அந்த திட்டத்தோட நோக்கம் வாங்கி படிப்பீங்க. ஸோ இப்போ லாஸ்டா ஒரு தலைப்பு இருக்கு பாரு, தமிழகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக நல திட்டங்களின் பங்களிப்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கான் பாரு. இந்த ஹெட்டிங்ல நீ படிக்கும் போது என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இப்ப பாரு, இந்த திட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா 2001 சரி 2011 சரி பெண் குழந்தைகளோட பாலின விகிதம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா அதிகமாயிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண் குழந்தைகளோட பாலின விகிதம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா அதிகமாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரியா? ஸோ அப்போ அந்த வகையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா பெண் குழந்தைகளோட பாலின விகிதம் அதிகமா இருக்கிறதுனால தான் தமிழ்நாடு வந்து இந்த திட்டம் வந்து பெரிய அளவுல சக்சஸ் ஆன ஒரு திட்டம்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து இம்பாக்ட். இப்போ இதே மாதிரி வேற என்ன மாதிரியான திட்டங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளா வந்து பாத்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்ல மானிய கோரிக்கை நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கான மானிய கோரிக்கை நடத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் வாட்ச் பண்றியாமா? லைவ்ல மானிய கோரிக்கையெல்லாம் நடத்திட்டு இருக்காங்களா? அதெல்லாம் வாட்ச் பண்றியா? சரியா? மானிய கோரிக்கை நடந்துட்டு இருக்கும். அந்த மானிய கோரிக்கையில நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அதுல முக்கியமா ஒண்ணு பழைய கவர்மெண்டோட திட்டங்களும் இவங்க அப்படியே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு சில திட்டங்களை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமான ஒரு திட்டம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா புதுமை பெண். சரியா? புதுமை பெண் திட்டம்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5 செப்டம்பர் 2022 5 செப்டம்பர் 2022 துவங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் என்ன அப்படின்னா புதுமை பெண் திட்டம். இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அரசு மற்றும் அரசு உதவி பெறும், சரியா, பள்ளிக்கூடங்கள்ல 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிச்சு, சரியா, 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிச்சு கல்லூரிக்கு வர பெண்களுக்கு, சரியா, காலேஜுக்கு வர பெண்களுக்கு மந்த்லி 1000 rupees கொடுக்குற ஒரு திட்டம் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த புதுமை பெண் திட்டம். இந்த திட்டம் இன்னமும் இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இப்ப இருக்க கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாக்குறோம். இந்த திட்டத்தோட இம்பாக்ட் என்ன சார் அப்படின்னா ஒரு டேட்டா கொடுத்துருந்தாங்க 2024 ஒரு டேட்டா கொடுத்துருந்தாங்க 2024-25 என்ன அப்படின்னா இந்த திட்டத்தினால பெண் குழந்தைகளோட உயர்கல்வி விகிதம் எவ்வளவு அதிகமாக இருக்கு அப்படின்னா 34%, அதாவது சேர்க்கை விகிதம் 34% வந்து உயர்கல்வி வந்து அதிகமாக இருக்கு. பெண்கள் வந்து படிக்கிறது அதிகமாக இருக்கு, உயர்கல்வி படிக்கிறது அதிகமாக இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அதாவது கிராமப்புறங்கள்ல இருந்து நகர்ப்புறத்துல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரிக்கு வரப்ப அந்த பெண் வந்து ஒரு
இந்த 1000 ரூபாய் திட்டத்தினால என்ன ஆகுது அப்படின்னா அந்த பெண் குழந்தைகளோட உயர்கல்வி வந்து அதிகமாக இருக்கு அப்படிங்கிற டேட்டாவை படிக்கிறோம். இதுதான் இம்பாக்ட். சரி, அப்போ தமிழகத்தில் மதிய உணவு திட்டம், காலை உணவு திட்டம் ரொம்ப முக்கியமான திட்டங்கள். தமிழகத்தோட கல்வி வளர்ச்சிக்கு அடிப்படையான திட்டங்களில் ஒரு திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மதிய உணவு திட்டம். இன்னைக்கு இந்த திட்டம் இல்லை அப்படின்னா இன்னைக்கு நம்ம வந்து பெரிய அளவில் கல்வியில் பின்தங்கிய மாநிலமாக கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு 1921 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீதி கட்சி கொண்டு வந்த திட்டம். அதுக்கப்புறம் காமராஜர் வந்து அதை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா மதிய உணவு திட்டமாக தொடங்கி தமிழ்நாடு ஃபுல்லாக விரிவுபடுத்தி ஒரு பெரிய திட்டமாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்குறாரு. அதை வந்து பின்னாடி எம்ஜிஆர் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாள் முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் வந்து 1982 உங்களுக்கு வந்து சத்துணவு திட்டமாக மாற்றி அமைக்கிறாரு. சரியா, நியூட்ரிஷன் ஸ்கீமாக மாற்றி அமைக்கிறாரு. இன்னைக்கு அந்த திட்டம் எங்கே வந்து நிற்கிது அப்படின்னா காலை உணவு திட்டம் வரைக்கும் வந்து நிற்கிது. சரியா, காலை உணவு திட்டம் வரைக்கும் வந்து நிற்கிது. ரொம்ப முக்கியம். இப்போ சமீபத்தில் இந்த காலை உணவு திட்டத்திலேயே ஒரு அப்டேட் இருக்கு. என்னன்னு தெரியுமாமா? யாராவது சொல்லி பார்க்கலாம் கமெண்ட்ஸில். காலை உணவு திட்டத்தில் என்ன அப்டேட் இருக்கு? எந்த அளவுக்கு நீ வந்து கரண்ட் அஃபேர்ஸை நீ அப்டேட் பண்ணுறேன்னு பார்ப்போமே. காலை உணவு திட்டத்தில் என்னமா என்ன அப்டேட் இருக்கு? ஸோ வரக்கூடிய காலை உணவு திட்டத்தில் ஒரு சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அது என்ன? காலை உணவு திட்டத்தில் என்னமா என்ன சேஞ்ச் இருக்கு? சிக்ஸ்த்து to 9th கரெக்டாக சொல்லுமா? 6th to 9th 8th சும்மா 6வதுலேருந்து 8வது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு விரிவுபடுத்த போகிறாங்கம்மா. சரியா, இந்த திட்டத்தை 6வதுலேருந்து 8வது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா விரிவுபடுத்த போகிறாங்க. சரியா, அதே மாதிரி நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க தெரியுமா? காலை உணவு திட்டத்துக்கான நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. யாருடைய பேர் வச்சுருக்காங்க? பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லி மாற்றி விரிவுபடுத்த போகிறாங்க. இதெல்லாம் நியூஸில் நீங்கள் கேள்விப்பட்ட ஒரு விஷயந்தான். நியூஸில் கேள்விப்பட்ட ஒரு விஷயந்தான். ஸோ அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்க. இப்போ இந்த திட்டங்கள்லாம் வந்து நீ படிக்கணும் அப்படின்னா அதோட இம்பாக்ட் தமிழக கல்வி வரலாறுல இந்த திட்டம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த மதிய உணவு திட்டம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி நம்ம எங்கேயோ நின்றுருப்போம். கல்வியில் பின்னாடி இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்றா நின்றுருப்போம். கல்வி வளர்ச்சியில் மிக முக்கியமான திட்டங்களில் ஒன்று இந்த காலை உணவு திட்டமும் மதிய உணவு திட்டமும். இதை நம்ம தவிர்க்கவே முடியாது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரியா, ஸோ அப்போ அந்த வகையில் இதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்க. சரி, அப்போ அதோட இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சிலபஸில் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்க. நம்ம படிக்க போவது வெறும் திட்டங்கள் மட்டும் கிடையாது, அந்த திட்டங்களோட இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறதை சேர்த்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா படிக்க போகிறோம். ஸோ அது முக்கியம். ஸோ இது வந்து அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான திட்டங்கள் பற்றி நம்ம பார்க்குறோம். அடுத்து பாருமா, இடஒதுக்கீடு கொள்கைக்கான நியாயங்களும் சமூக வளங்களை பெறக்கூடிய வாய்ப்புகளும். தமிழ்நாடு ரிசர்வேஷன். சரியா, ரிசர்வேஷன் பாலிசியை பற்றி நான் என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா பார்க்க வேண்டியிருக்கும். அடுத்த ஹெட்டிங்கில் ரிசர்வேஷன் பாலிசி, சோசியல் ரிசோர்ஸஸை நம்ம எப்படி அக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழியை வந்து நீங்கள் இதில் சொல்லி ஆகணும். அடுத்து தமிழ்நாடு எக்கனாமிக்கல் ட்ரெண்டு, பொருளாதார போக்கு, தமிழ்நாடு எக்கனாமிக்கல் ட்ரெண்டு. அதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தமிழ்நாடு லேட்டஸ்ட் பட்ஜெட் முதற்கொண்டு நம்ம பார்த்துருவோம். எக்கனாமிக்கலாக என்ன சேஞ்சஸ் இருக்கு. இப்போ பழைய கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் வச்சுருந்தாங்க. என்ன அப்படின்னா பழைய கவர்மெண்ட் வந்து இந்த விஷயத்தை வச்சுருந்தாங்க. 2030க்குள்ள $1 trillion எக்கனாமி அப்படிங்கிற ஒரு எய்ம் வச்சுருந்தாங்க. சரியா, இப்போ இருக்க டிவிகே கவர்மெண்ட், விஜய் கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2036 $1.5 trillion எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு இதை எய்மை மாற்றி அமைக்கிறாங்க. அப்போ இந்த எய்மை அடைகிறதுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அந்த வகையில் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு நடத்தியிருப்பாங்க. சரியா, வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு நடத்தியிருப்பாங்க. அதில் இன்வெஸ்டர்ஸ், குளோபல் இன்வெஸ்டர் கான்ஃபரன்ஸ் வந்து நடத்தியிருப்பாங்க. அந்த கான்ஃபரன்ஸில் நிறைய ஒப்பந்தங்கள் சைன் ஆயிருக்கு. அப்போ அந்த மாதிரி எக்கனாமிக்கல் ட்ரெண்டில் என்னென்ன மாதிரியான ஜாப்க்காக என்னென்ன மாதிரியான ஒப்பந்தங்கள்லாம் யார் கூட பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் அதுக்காக என்னென்ன திட்டங்கள் கொண்டு வராங்க, சரியா, அதில் பட்ஜெட்டில் என்ன அறிவிச்சிருக்காங்க, அந்த இதோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, ஸோ அதாவது மொத்த அமௌண்ட் எவ்வளோ, சரியா, எவ்வளோ தொகை ஒதுக்கியிருக்காங்க, ஃபண்டு எவ்வளோ, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா படிக்க வேண்டியிருக்குமா. சரியா, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா படிக்க வேண்டியிருக்கும். ஸோ அப்போ இந்த இதை தான் என்ன அப்படின்னா தமிழ்நாடு எக்கனாமிக்கல் ட்ரெண்டு. நம்ம வந்து வெறும் எக்கனாமியை மட்டும் படிக்க போவது கிடையாது, நம்ம எக்கனாமிக்கல் ட்ரெண்டு படிக்க போகிறோம். சரியா,
எக்கனாமிக்கல் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. சரியா? அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்க, ட்ரெண்டிங்கில் இருக்க என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் எக்கனாமியை டெவலப் பண்ணுறதுக்காக இருக்குது அப்படிங்கிறது முதற்கொண்டு நான் பார்க்க வேண்டியிருக்கும். இது அடுத்த கட்ட சிலபஸ்மா. ஸோ மனிதவள மேம்பாடு முடிச்சிருக்கோம், சோசியல் ரிஃபார்ம் மூமெண்ட்டு. அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா அரசியல் கட்சிகளும் திட்டங்களும், அதோட இம்பாக்ட் வந்து ஒன்று இருக்குது, இடஒதுக்கீடு பாலிசி ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா எக்கனாமிக்கல் ட்ரெண்ட் ஒன்று இருக்குது. அடுத்து பாரு, சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் சோசியல் ஹார்மோனி ஆஸ் த கார்னர் ஆஃப் இன் சோசியோ எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட். அதாவது சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் சரியா சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூல ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காமா. ஸோ சமூக நீதி இந்த விஷயத்தை நம்ம ஒரு பெரிய அளவில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு மாநிலமாக என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் வந்து இருக்கு. அப்போ அதுக்காக நம்ம என்னென்ன விஷயங்களை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பற்றி நான் படிக்க வேண்டியிருக்கும். அதுக்கடுத்து தமிழ்நாட்டோட எஜுகேஷன், கல்வியோட வரலாறு என்ன, தமிழகத்தோட ஹெல்த் இண்டெக்ஸோட வரலாறு என்ன, இதை வந்து நம்ம பார்க்க போமா. ஹெல்த்தோட வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போம். சரியா? ஸோ இது வந்து எஜுகேஷன் அண்ட் ஹெல்த். அப்போ தமிழ்நாட்டில் இந்த எஜுகேஷன் படிக்கும்போது என்ன படிக்கணும் அப்படின்னா கல்வி வரலாறு படிக்கணும், கல்வியோட வரலாறு படிக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்து அதை வந்து ப்ரீ இண்டிபெண்ட், போஸ்ட் இண்டிபெண்ட், அதாவது வரலாற்றுக்கு இண்டிபெண்ட், சுதந்திரத்துக்கு முன்னாடி என்ன இருக்குது, சுதந்திரத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத அளவுக்கு பார்த்தோம்னா. தேர்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா முக்கியமான ஒன்று. தேர்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இதை பற்றி நம்ம பார்த்தோம்மா. அதாவது திட்டங்கள், எஜுகேஷனுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா ஃபுல்லாக பார்க்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி ஹெல்த்மா, ஹெல்த்தில் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா ஹெல்த்தோட இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன் என்ன, தமிழகத்தில் ஹெல்த்துக்காக இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன் என்னென்ன இருக்குது, அந்த ஹெல்த்துக்கான ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்குது. சரியா? அதோட இம்பேக்ட் என்ன மாதிரி இருக்குது. சரியா? அதோட இம்பேக்ட் என்ன மாதிரி இருக்குது. லாஸ்ட்டாக என்ன அப்படின்னா இதில் அச்சீவ்மெண்ட் என்னென்ன இருக்குது. சரியா? இப்போ எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய அதிகமான ஆர்கன் டொனேட் பண்ணக்கூடிய ஒரு மாநிலம் வந்து தமிழ்நாடு. சரியா? இப்போ ரீசெண்டாக கூட தமிழ்நாடு ஆர்கன் டொனேட் பற்றி ஏதாவது நியூஸ் வந்துச்சு பார்த்தியா? அது என்ன தெரியுமா? யாராவது கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணுறவங்க சொல்லு. ஆர்கன் டொனேட் சம்மந்தமாக இந்தியாவிலேயே ஆர்கன் டொனேட் வந்து அதிகமாக பண்ணக்கூடிய ஒரு மாநிலம் வந்து தமிழ்நாடு ஒன்று. ஸோ அந்த வகையில் 2 அமைப்புகள் இதில் வந்து இருக்காங்க. சரியா? தமிழ்நாடு லெவலில் டிரான்ஸ்டன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, இந்தியா லெவலில் நோட்டோ அப்படின்னு ஒரு அமைப்பு. ஸோ நோட்டா கேள்விப்பட்டிருப்ப, ஆனால் இங்கே வந்து நோட்டோ. சரியா? நோட்டோனா என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நேஷனல் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. நேஷனல் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் என்ன அப்படின்னா நோட்டோ அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. நோட்டோ இவங்களோட பங்களிப்புகள்லாம் என்னென்ன, இதோட அச்சீவ்மெண்ட்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தாகணும். ஸோ இது கல்வி நலவாழ்வை பற்றி நம்ம பார்க்குற ஒரு பாடம். அதுக்கு அடுத்து வந்து தமிழ்நாட்டோட ஜாகிரஃபி. சரியா? ஜாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இட்ஸ் இம்பேக்ட் ரொம்ப முக்கியம். ஜாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு அதோட இம்பேக்டை வந்து படிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளாக தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் எடுத்துக்கோங்க. சவுத் இந்தியாவில் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு ஸ்டேட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே இதில் இந்த திருவள்ளூரில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மொத்தம் 14 கடற்கரை ஓர மாவட்டங்கள் இருக்குது. 14 கடற்கரை ஓர மாவட்டங்கள் இருக்குது. இந்த மாவட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா அதோட இம்பேக்ட் என்ன இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளாக இந்த இடத்துல ஒரு திட்டம் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. மன்னார் வளைகுடாவில் கடல் பசு அருங்காட்சியகம் இருக்கும். இது திட்டம் லாஸ்ட் கவர்மெண்ட்டோட ஒரு முக்கியமான திட்டங்கள்ல ஒன்று. இந்தியாவிலேயே கடல் பசு அருங்காட்சியகம் முதல்ல அமைக்கப்பட்டது எங்கே தான் அப்படின்னா இந்த மன்னார் வளைகுடா பகுதிகளில் தான் வந்து அமைக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். தஞ்சாவூரில் மனோரா அப்படிங்கிற ஒரு பகுதி வரைக்குமே நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த கடற்பசு அருங்காட்சியகத்தோட பகுதிகள் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இது வந்து எக்கனாமிக்கலாக நமக்கு வந்து டூரிசத்தையும் நமக்கு வந்து இம்பாக்ட் பண்ணக்கூடியது. ஸோ அப்போ அந்த அளவுக்கு நம்ம என்னென்ன சுற்றுச்சூழல் திட்டங்கள் வந்து எப்படி எக்கனாமியில் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா எக்கனாமி எந்த அளவுக்கு டெவலப் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம்னா அப்போ தமிழ்நாட்டோட ஜாகிரஃபியை நம்ம பார்க்கும்போது சரியா அதோட இம்பேக்டையும் நம்ம பார்த்தோம்மா. சரியா? இப்போ எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தூத்துக்குடி இருக்குமா, தூத்துக்குடியில் வஉசி துறைமுகம் இருக்கும். சரியா? வஉசி துறைமுகம் இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த நியூஸ் அடிப்படையில் வஉசி துறைமுகத்தில் நமக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா கப்பல் கட்டக்கூடிய தளம் கட்ட போகிறாங்கம்மா. சரியா? ஷிப் பில்டிங் ஒன்று கட்ட போகிறாங்க. அப்போ கப்பல் கட்டக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அது எக்கனாமிக்கில் நமக்கு இந்தியாவோட தமிழ்நாட்டோட எக்கனாமியில் தானே ஒரு டெவலப்மெண்ட்டு. அப்போ அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இந்த
வெற்றி கான்ஃபரன்ஸ் நடத்தினாங்க இல்லையா, குளோபல் இன்வெஸ்டர் கான்ஃபரன்ஸ் நடத்தினாங்க இல்லையா, அந்த கான்ஃபரன்ஸில் உங்களுக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்த குலசேகரப்பட்டினம் அந்த இடத்துங்களில் உங்களுக்கு விண்வெளிக்கான ஒரு சில ஒப்பந்தங்கள் வந்து சைன் பண்ணாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு ஜாகிரபிக்கலாக என்ன ப்ளஸ் இருக்குது, அதில் ஏற்பட்ட இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் இந்த பர்டிகுலர் ஏரியாவில் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இதை தாண்டி பல்வேறு துறைகளில் தமிழ்நாடு நிகழ்த்தியுள்ள அச்சீவ்மெண்ட் சாதனைகள், அடுத்த ஹிட்டிங்கு சாதனைகள். இதுக்கு அடுத்ததாக தமிழ்நாட்டுடைய இ கவர்னன்ஸ், தமிழ்நாட்டுடைய இ கவர்னன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டுடைய மின்னாளுகை இருக்குது, அப்புறம் பொது விழிப்புணர்வும் பொது நிர்வாகமும், பப்ளிக் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு பாடம் வந்து இருக்குமா. சரியா? பப்ளிக் அவேர்னஸ் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்னன்னா, நீங்கள் வந்து தமிழ்நாட்டுடைய நிர்வாகம் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குவீங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருப்பாங்க, ஒரு டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு அப்புறம் டிஆர்ஓ ஆர்டிஓ இவங்க மாதிரியான ரோல்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த ரோல்லாம் என்னென்ன, ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனில் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷனில் என்ன மாதிரியான விஏஓ வரைக்கும் இருக்கக்கூடிய பணிகள் பற்றி நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா, பொது விழிப்புணர்வும் பொது நிர்வாகமும் அப்படிங்கிற பாடங்களில் பார்க்க வேண்டியிருக்கும். கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நலம் சார் திட்டங்களும் அவற்றின் பயன்பாடும். சரியா? திட்டங்களோட பயன்பாடை பற்றி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பொது விநியோக அமைப்புகளில் உள்ள பிரச்சனைகள், ஸோ பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். இப்போ நீங்கள் அண்ணா படிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா 1967 படியரிசி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் ஆரம்பிச்சிருப்பார். சரியா? அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து முன்னாள் முதலமைச்சராக இருந்த அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து படியரிசி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த படியரிசி திட்டத்தை வந்து சென்னை, கோயம்புத்தூர் பகுதிகளில் துவங்கியிருப்பாமா. சென்னை கோயம்புத்தூர் பகுதிகளில் வந்து துவங்கியிருப்பார். ஸோ அந்த பகுதிகளில் உங்களுக்கு துவங்கி படியரிசி திட்டத்தை ஆரம்பிச்சிருப்பார். இதுதான் பிடிஎஸோட ஒரு தொடக்கம்னு நம்ம சொல்லலாம். இதுக்கப்புறம் பிடிஎஸ் சிஸ்டமை எப்படி விரிவுபடுத்தி அதை வந்து இலவசமாக கொண்டு வந்து இன்னைக்கு அதில் நிறைய மாதிரியான டிஃப்ரென்ஸான சேஃப் இருக்குது. கார்டு அட்டை, இப்போ குடும்ப அட்டை பார்த்தீங்கன்னா அதில் வந்து எக்கச்சக்க விதமான அட்டைகள் இருக்கும். பிஹெச்எஸ்ன்னு ஒரு அட்டை இருக்கும். அந்த அட்டைக்கெல்லாம் என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத முதற்கொண்டு இந்த பொது விநியோக அமைப்புகளில் உள்ள பிரச்சனைகளில் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்குமா. சரியா? அதுக்கு அடுத்து சமூக பொருளாதார பிரச்சனைகள், கரண்ட் சோசியல் எக்கனாமிக்கல் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இருக்குது, லாஸ்ட்டாக கரண்ட் அஃபேர்ஸை வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஓவராலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷனோட சிலபஸில் நம்ம பார்க்கக்கூடிய ஒன்று. சரி, அப்படியே பாரு. இப்போ நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனோட சிலபஸ் பார்த்தோமா, இது வந்து ப்ரிலிம்ஸோட சிலபஸ்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த ப்ரிலிம்ஸ் வந்து குரூப் 2. சரியா? இந்த பிடிஎஃப்ல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 மெயின்ஸில், நீ இப்போ வந்து குரூப் 2 கால்ஃபர் வந்துருச்சு, அதில் 2 மெயின்ஸில் உங்களுக்கு ப்ரிலிம்ஸோட சிலபஸ் வந்து என்னென்ன கவர் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு மார்க் பண்ணி கொடுத்துருக்கேம்மா. சரியா? ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்படியே பாரு, நீ ப்ரிலிம்ஸில் படித்ததுலேருந்து என்னென்ன டாபிக் வந்து மெயின்ஸில் நீ படிக்க போகிற, அட்மினிஸ்ட்ரேஷன் டாபிக் வந்து மெயின்ஸில் என்னென்ன படிக்க போகிற அப்படிங்கிறத முதற்கொண்டு நீங்கள் கொடுத்துருக்கேன். இங்கே பாரு, தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ரோல் அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இது வந்து இருக்குது. ஒர்க்கிங் ஆஃப் பிஆர்ஐ வந்து இருக்குது. அடுத்து ரீஜனல் நேஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் தமிழ்நாடு இந்தியாவில் என்னென்ன மாதிரியான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தாகணும். அதை தாண்டி வேறு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்குது. சரியா? வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்குது. அதை தாண்டி வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா 1947 அப்புறம் ரிசர்வேஷன் பாலிசி பற்றி. இங்கே அங்கேயும் நம்ம ரிசர்வேஷன் பார்த்தோம். ப்ரிலிம்ஸ்லேயும் நமக்கு ரிசர்வேஷன் இருக்குது, இங்கேயும் நமக்கு ரிசர்வேஷன் இருக்குது. அதேமாதிரி லாங்குவேஜ் பாலிசி, தமிழ்நாட்டில் டூயல் லாங்குவேஜ் பாலிசி வந்து நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ லாங்குவேஜ் பாலிசி என்ன, இப்போ முதல்ல ப்ரிலிம்ஸோட சிலபஸில் அண்ணா அவர்கள் வந்து மும்மொழி பாடத்திட்டத்தை எதிர்த்து இருமொழி பாடத்திட்டம் அறிவிச்சார் இல்லையா, அது என்னன்னு பாலிசியை பற்றி தெரிஞ்சாதான் நீ என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த லாங்குவேஜ் பாலிசியை பற்றி மெயின்ஸில் படிக்க முடியும். அப்போ ப்ரிலிம்ஸோட சிலபஸ் வந்து நீ எந்த அளவுக்கு நல்ல வகையில் தெரிஞ்சு வச்சுக்கோ அந்த அளவுக்கு தான் உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த சிலபஸ் வந்து உனக்கு புரியும். அதுக்கப்புறம் பாருமா, இம்பேக்ட் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அண்ட் மெஷர் சோசியோ எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, இதே டாபிக் வந்து ப்ரிலிம்ஸ்லேயே இருக்குது. அப்புறம் எஜுகேஷன் இருக்குது, ஹெல்த் இருக்குது. சரியா? எஜுகேஷன் இருக்குது, ஹெல்த் இருக்குது. அப்புறம் எவாலுவேஷன் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இன் வேரியஸ் ஃபீல்டு, அங்கேயும் நம்ம இதே சிலபஸ் பார்த்துக்கணும். அப்புறம் பாருங்கள், ஹெல்த்தில், இண்டஸ்ட்ரியில், அதே மாதிரி ஐடி டிபார்ட்மெண்ட்டில், அக்ரிகல்ச்சரில், விமன் மார்ஜினைஸ்ட் குரூப்பில் இதெல்லாம் என்ன மாதிரியான அச்சீவ்மெண்ட் நம்ம வந்து அடைஞ்சிருக்கோம். இ கவர்னன்ஸ் இங்கேயும் இருக்குது. சரியா? மொபைல் கவர்னன்ஸ் என்னென்ன இருக்குது, பப்ளிக் டெலிவரி சிஸ்டம் இங்கேயும் பாருங்கள்.
பப்ளிக் சர்வீஸ் டெலிவரி த்ரூ இ-கவர்னன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க. டிஎன்இஜிஏ இதெல்லாம் நீ இ-கவர்னன்ஸ்லாம் அங்கே ஷார்ட்டாக ஒரு நேமில் கொடுத்துருக்கதா இங்கே பிரித்து நம்ம கொடுத்துருக்காங்க கரண்ட் அஃபேர்ஸ் வரைக்கும். இது 2 மெயின்ஸோட சிலபஸ்மா, அதாவது டிஸ்கிரிப்டிவ் பேப்பரோட சிலபஸ். டிஸ்கிரிப்டிவ் பேப்பரோட சிலபஸ் சரியா, 2 மெயின்ஸோட டிஸ்கிரிப்டிவ் பேப்பரோட சிலபஸ். இப்போ இந்த சிலபஸில் பாரு, உனக்கு கான்ஸ்டியூஷனும் இருக்குது சரியா. கான்ஸ்டியூஷன் அண்ட் இந்தியன் பாலிட்டி கவர்னன்ஸ் இன் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. அப்போ தமிழ்நாட்டோட அட்மினிஸ்ட்ரேஷனும் இதில் இருக்குது. அப்போ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் 60 மார்க்மா சரியா. மொத்தமாக உங்களுக்கு 300 மார்க் இருக்குது. 2 மெயின்ஸ் வந்து மொத்தமாக 300 மார்க் இருக்குது. ஆனால் 300 மார்க்கில் 60 மார்க் எங்கேருந்தே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு பாலிட்டியிலேருந்தே உங்களுக்கு வந்து 60 மார்க் வந்துருக்கு. சரி, அப்படியே கீழே வரும். இது வந்து 2A மெயின்ஸோட சிலபஸ்மா சரியா. 2A மெயின்ஸோட சிலபஸ் இது. இது அப்ஜெக்டிவ் பேப்பர். இது அப்ஜெக்டிவ் பேப்பரோட சிலபஸ் இது. இந்த அப்ஜெக்டிவ் பேப்பர்லையும் பாரு, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு அப்படியே பாரு 45 கொஸ்டின் இருக்கு சரியா. அங்கே பாரு உங்களுக்கு 60 கொஸ்டின், இங்கே 45 மார்க்குக்கு. இதுலையும் பாலிட்டி, இது வரைக்கும் பாலிட்டி இருக்கு. இங்கேருந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஆரம்பிக்குது. தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு, நேச்சர் எவாலுவேஷன் அண்ட் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனோட ஃபங்க்ஷன் என்னென்ன இருக்கு, அப்புறம் சைலண்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கு, அதாவது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனோட சிறப்புகள் என்ன, செக்ரட்டரியேட்னா என்ன சரியா, தலைமைச் செயலகம்னா என்ன, அதில் தலைமைச் செயலாளர் அப்படிங்கிறவர் யார், அவருடைய பணிகள், இதெல்லாம் நீ எக்ஸ்ட்ரா படிப்ப சரியா. தலைமைச் செயலாளர், அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரினா யார், பிரின்சிபல் செக்ரட்டரினா யார், கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் செக்ரட்டரி கவர்மெண்ட்லாம் யார் யார் இருக்காங்க, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் நீங்கள் கலெக்டர்லேருந்து சரி நல்லா ஞாபகம் வச்சுக்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரில் ஆரம்பித்து டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் டிஆர்ஓ, அடுத்து ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் ஆர்டிஓ, தாசில்தார், பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் பிடிஓ, அப்புறம் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், அப்புறம் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், இவங்களோட ரோல் பற்றிலாம் நீ படிக்கணும். மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 7 பேரோட ரோல்மா. 7 பேரோட ரோலை பற்றி நீ என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா இந்த சிலபஸில் நீ படிக்க வேண்டியிருக்கும். இதை தாண்டி இ-கவர்னன்ஸ் பாலிசி, அப்போ பாரு அங்கே ப்ரிலிம்ஸில் இ-கவர்னன்ஸ் பாலிசி பார்த்தோம், இங்கேயும் நமக்கு இ-கவர்னன்ஸ் பாலிசி பார்த்தோம். அதை தாண்டி மொபைல் கவர்னன்ஸ் அங்கே இருக்கிறது தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இது ஏஜென்சிஸ், ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி என்னென்ன இருக்குது, டிஎன்இஜிஏ இந்த மாதிரியான ஏஜென்சிஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்பான்சர்டு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லா இடத்துலையும் பாரு, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் வரப்போ இங்கே வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்துடும். அதை பாரு, இந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் வார்த்தை கொடுத்துருக்கான் 1990. இப்போ நீ 2A மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொடுத்துருப்பான். ஆனால் எதுக்கப்புறம் கொடுத்துருப்பான்னா 47க்கு அப்புறம் 2 மெயின்ஸில். ஆனால் இந்த மெயின்ஸில் பாரு 2A மெயின்ஸில் பாரு 1990க்கு அப்புறம் கொடுத்துருப்பான். ஸோ அதுதான் 2A மெயின்ஸுக்கும் 2 மெயின்ஸுக்குள்ள வித்தியாசம். ஸோ இதில் நீ என்ன படிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னா அந்த திட்டங்களோட அப்ஜெக்டிவ் என்ன அது படிக்கணும். சரி, திட்டங்களோட அப்ஜெக்டிவ் என்ன, இஷ்யூஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன சவால்கள் அந்த இதில் இருக்குது, சேலஞ்சஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன திட்டங்கள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளாக ஃப்ரீ பஸ் கொடுக்குறாங்களே, கவர்மெண்ட் வந்து விமன்ஸுக்கு ஃப்ரீ பஸ் கொடுக்குறாங்க. இந்த ஃப்ரீ பஸ் கொடுக்குறதுல என்னென்ன பிரச்சனை இருக்குது, பெட்ரோல் டீசலோட ரேட் அதிகமாகிட்டு இருக்கு சரியா. பெட்ரோல் டீசலோட ரேட் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. ஆல்ரெடி போக்குவரத்து கழகங்கள் எல்லாமே வந்து ஃபினான்சியல் ஸ்ட்ரகிளில் இருக்காங்க சரியா, ஃபினான்சியல் ஸ்ட்ரகிளில் இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா இது ரொம்ப கஷ்டமான ஒன்று சரியா. கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நிதி சுமையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு ஃப்ரீ பஸ் கொடுக்கறது இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை சவால் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சவாலை டேக்கிள் பண்ணி எப்படி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க சரியா, அதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அதோட இம்பேக்ட் என்ன இருக்குது. இப்போ இந்த ஃப்ரீ பஸ்ஸோட இம்பேக்ட் என்ன தெரியுமா, ஒரு காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருந்து நகரத்துக்கு வந்து காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு விமன் வந்து அவங்களுக்கான ட்ராவல் அமௌண்ட் அப்படிங்கிறது தேவையில்லை, வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் வந்து ட்ராவல் அமௌண்ட் அப்படிங்கிறது தேவையில்லை. இதனால அவங்க ஒரு எக்கனாமிக்கலாக அவங்களுக்கு ஒரு சேவிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதோட இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தாகணும் சரியா. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் தான் நம்ம இதில் எக்ஸ்ட்ரா படிக்க போகிறோம். அடுத்து வந்து கரண்ட் அஃபேர்ஸ். அப்போ இதுதாம்மா உனக்கு ப்ரிலிம்ஸ் 2A அண்ட் 2 இந்த 2 மெயின்ஸுக்கு என்ன மாதிரியான இம்பேக்ட் ஏற்படுத்தியிருக்கு ப்ரிலிம்ஸில் இருந்து அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ இங்கே வரும். இப்போ நம்ம சிலபஸ் எல்லாமே பார்த்தோமா, இதுக்கான சோர்சஸ் எங்கே சார் இருக்குது சரியா.
இப்போ இதுக்கான சோர்சஸ் நம்ம எங்கெங்கெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற பார்த்துருவோமா? அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கான சோர்சஸ் எங்கேருந்து பார்க்கணும் அப்படின்னா சமச்சீர் கல்வியோட பாடப்புத்தகங்கள். ஸோ இதில் சமச்சீர் கல்வியோட பாடப்புத்தகங்களில் மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா 9th சோசியல் சயின்ஸ். இப்போ 9th சோசியல் சயின்ஸில் ஃபஸ்ட்டு பாடத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும் எக்கனாமிக்ஸில். சோசியல் சயின்ஸில் எக்கனாமிக்ஸில் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ்னு ஒரு பாடம் இருக்கும். இதை வந்து நீங்கள் எதுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னா HDIக்கு எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் எதுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னா HDIக்கு எடுத்துக்கலாம். இப்போ 10th சோசியல் சயின்ஸ் இருக்குல்ல, 10th சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி பகுதியில் யூனிட் நம்பர் 10 இருக்குது. சோசியல் சேஞ்சஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் ஏற்பட்ட சமூக மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இது அப்படியே எங்கே வந்துடும் அப்படின்னா சோசியல் ரிஃபார்ம் மொமெண்ட் இருக்குல்ல, அந்த சோசியல் ரிஃபார்ம் மொமெண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்லி கேட்டிங்கன்னா எடுத்துக்கலாம். அப்போ 10th சோசியல். அப்புறம் 11th எக்கனாமி. ஸோ 11th எக்கனாமிக்ஸில் நிறைய பாடம் வந்து யூனிட் 8ஆக இருக்கட்டும், யூனிட் 11ஆக இருக்கட்டும், இந்த மாதிரி பாடங்கள் எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தமிழ்நாடு ஓரியன்டான டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு, எக்கனாமிக்கல் ட்ரெண்டுக்கு, ஸோ இந்த மாதிரி பாடங்களுக்குலாம் கொஞ்சம் வந்து ஸ்கீம்ஸுக்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு யூனிட்டாக இருக்கும். அப்புறம் 12th எக்கனாமியில் ஒரு சில பாடம், 12th பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஒரு சில பாடம், அப்புறம் 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ். இதெல்லாம் ஸ்கூல் புக்மா. மேக்ஸிமம் நம்மளுடைய பாடம் வந்து எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 6th 8th வரைக்கும் இருக்கிறதுல ஒரு 10% சிலபஸும், இப்போ நான் சொன்ன ஒரு சில புத்தகங்களில் வந்து ஒரு 60% சிலபஸும் வந்து நம்ம கார்டாக இருக்கும். சரியா? ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 60% சிலபஸ் வந்து நம்ம கார்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து நம்ம செகண்டரி ப்ரியாரிட்டி நம்ம எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எக்கனாமிக்கலாக நம்ம வந்து என்ன மாதிரியான அப்ஸ்டைல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ பட்ஜெட்டு, தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட்டுக்கு அப்புறம் எக்கனாமிக்கல் சர்வே. லாஸ்ட் குரூப் 4லனா எக்கனாமிக்கல் சர்வேல இருந்து 3 கேள்வி கேட்டிருந்தான். சரியா? லாஸ்ட் குரூப் 4லனா எக்கனாமிக்கல் சர்வேல இருந்து எத்தனை கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னா 3 கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்போ எக்கனாமி சம்பந்தமான ஒரு சில ரிப்போர்ட்டை நம்ம பார்த்தாகணும். அடுத்து ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட். ஸோ மாநில திட்டக்குழுவுடைய வெப்சைட்டில் இந்த அறிக்கைகள் எல்லாமே இருக்கும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில கேள்விகள் அடிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய மனிதவள மேம்பாட்டில் முதலிடம், கடைசி இடம், அப்புறம் முதல் 3 மாநிலங்களை வரிசைப்படுத்துக. இதெல்லாம் ஒரு 3 கேள்விமா. ப்ரீவியஸ் இயர்ல இன்னைக்கு கேட்கப்பட்ட ஒரு 3 கேள்வி இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி. அடுத்து கவர்மெண்ட்டோட பாலிசி நோட், ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. கவர்மெண்ட்டோட பாலிசி நோட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். சரியா? பாலிசி நோட்ஸ் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பர்டிகுலர் பாடத்தை வந்து கவர் பண்ண முடியும். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ்மா. சரியா? கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ். சரியா? அப்போ யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து சமச்சீர் கல்வி பாட புத்தகங்களில் வந்தும் கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் யூனிட் 5 கேட்குறாங்க. அதில் அதிகமான மதிப்பெண் தரக்கூடிய, அதிகமான இம்பார்ட்டன்ட் தரக்கூடிய ஒரு சில பாடங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா HDI பாடம். ஸோ லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் ஒரு 60க்கு மேற்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா HDIயில் வந்து கேட்டிருக்காங்க. லாஸ்ட் ஒரு 6 வருஷம் எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னா HDIயில் இருந்து. சரியா? அடுத்து சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் ரிசர்வேஷன் பாலிசி. சோசியல் ஜஸ்டிஸில் இருந்தும் ரிசர்வேஷன் பாலிசியில் இருந்தும் ஒரு கேள்வி கேட்பாங்க. விமன் எம்பவர்மெண்ட்லேருந்து, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லேருந்து, கவர்னன்ஸ்லேருந்து, எக்கனாமிக்கல் ட்ரெண்ட்லேருந்து, இதில் இருந்தால் எக்கச்சக்க கேள்விகள் வந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து அதிகமாக ப்ரிலிம்ஸ்லையும் மெயின்ஸ்லையுமே இந்த டாப்பிக்கில் வந்து கேள்விகள் வரதுக்கான வாய்ப்பு வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. சரியா? அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அங்கே பாருங்கள், எக்கனாமிக்கலாக நம்ம வந்து பட்ஜெட்டு, அதேமாதிரி பாலிசி நோட், இந்த மாதிரி இடங்கள்ல இருந்தெல்லாம் நம்ம படிக்க வேண்டியிருக்கும். சரி, இப்போ ஒரு முக்கியமான டேட்டா பற்றி நம்ம பார்த்துருவோம். என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ இந்த அரசாணை பேட்ச் இருக்குல்ல, இந்த அரசாணை பேட்சில் நம்மளுடைய ஷெடியூல் எப்படி கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருமா. சிலபஸ் சரி, மொத்தமாக வந்து பாருங்கள் 20 கிளாஸ், 20க்கு மேற்பட்ட கிளாஸஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? 20க்கு மேற்பட்ட கிளாஸஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு கிளாஸ்லையும் என்னென்ன டாபிக் முடிக்க போகிறோம். சரியா? ஒவ்வொரு கிளாஸ்லையும் என்னென்ன மாதிரியான டாபிக்ஸ் வந்து நம்ம முடிக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்மகிட்ட இருக்குது.
ஸோ அதில் தமிழ்நாட்டுடைய மனிதவள மேம்பாடு, அவற்றோட தேசிய அளவில் பிற மாநிலங்கள் அளவில் ஒரு சில ஒப்பாய்வு, அந்த ஒரு பாடம் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு, அதை 2 கிளாஸாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிரித்து எடுக்க போகிறோம். அதுக்கடுத்து ரிசர்வேஷன் பாலிசி பற்றி இருக்குது, சோசியல் ஜஸ்டிஸ் பற்றி இருக்குது. சரியா? அதுக்கடுத்து வந்து எவாலுவேஷன் எஜுகேஷன் பற்றி, எஜுகேஷனே 2 கிளாஸஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஹெல்த்தை 2 கிளாஸு, இ கவர்னன்ஸ் ஒரு கிளாஸு, தமிழ்நாடு எக்கனாமிக்கல் ட்ரெண்டு, இப்போ பப்ளிக் டெலிவரி சிஸ்டமில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்து பாலிசி நோட்டை ஒரு 4 கிளாஸ் இருக்கிறோம். ஸ்கீம்ஸ் ஒரு 3 கிளாஸ், சோசியல் ரிஃபார்ம்ஸ்லாம் இதுக்குள்ளே வந்துடும். இன்னொரு 2-3 எக்ஸ்ட்ரா கிளாஸ் கொடுத்து சோசியல் ரிஃபார்ம்ஸ் முடிக்க போகிறோம். மொத்தம் 20க்கும் மேற்பட்ட கிளாஸஸ் வந்து நம்மக்கிட்ட இதுக்குள்ளே இருக்குது. சரியா? இந்த அரசாணை பேட்சை பொறுத்த வரைக்கும் இதுதான் நமக்கு வந்து ஷெடியூல். ஸோ மொத்தமாக 20 கிளாஸு, நம்ம 20க்கு மேலே தான். லாஸ்ட்டு பேட்ச்லாம் வந்து 25 கிளாஸஸ் வரைக்கும் நம்ம கொண்டு போனோம். அதனால் இது ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கான கிளாஸஸ் வந்து கரெக்டாக நம்ம கொடுத்துருவோம். நீங்கள் என்ன பண்ணப்பட்டனா போதும் அப்படின்னா அன்னைக்கு கிளாஸை முடிக்காது, அன்னன்னைக்கு நீங்கள் வந்து படித்து முடிச்சிட்டாவே மேக்ஸிமம் டாபிக்ஸை வந்து உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கவர் பண்ண முடியும். சரியா? சரி, வேறு டவுட் இருக்காமா? இந்த சிலபஸ் இதை பற்றி ஏதாவது டவுட் இருக்கா? சிலபஸ் இதை பற்றி ஏதாவது டவுட் இருக்கா? டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் போடு பார்க்கலாம். சிலபஸ் ஏதாவது டவுட் இருக்கா? சிலபஸ் நான் இது வரைக்கும் எடுத்திருக்கேன், இதில் வந்து ஏதாவது டவுட் இருக்கா அப்படி பாரு. டவுட்ஸ் யாருக்குமே இல்லையா? இல்லை 80 பேருக்கு மேலே இருக்குங்களே, சொல்லாமே. டவுட்ஸ் ஏதாவது இருக்கீங்களா? டவுட் கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த பாடத்தை பற்றி எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா தான் இந்த பாடத்தில் உள்ள ப்ளஸ் அண்ட் மைனஸை நம்ம சொல்ல முடியும். ப்ளஸ் அண்ட் மைனஸை சொல்ல முடியும். நீங்கள் டெய்லி நடத்துறதை மட்டும் படித்தா போதுமா? நான் இப்பயும் சொல்லிட்டேன், இந்த பாடம் வந்து கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் எக்ஸ்ட்ரா அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும், அது முக்கியம். கிளாஸ் மெட்டீரியல் ஆப்லேயே உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவாங்கம்மா. கிளாஸ் மெட்டீரியல் உங்களுக்கு ஆப்லேயே அப்லோட் பண்ணிடுவாங்க, அதை பற்றி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. டெஸ்ட் இருக்குமா? ஆல்ரெடி அரசாணை பேட்சில் கிட்டத்தட்ட ஒரு 7 டெஸ்ட் கிட்ட நம்ம நடத்தினோம். நம்ம கிளாஸ் தாண்டி படிக்கணுமானா கரண்ட் அஃபேர்ஸில் மட்டும் படிக்க வேண்டியிருக்குமா? கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க, லைவ் கிளாஸஸ் இருக்கும், ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கும். இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் லைவ் கிளாஸஸ் இருக்கும், ரெக்கார்டட் கிளாஸும் வந்து இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது உங்களுக்கு ஆப்பில் அப்லோட் பண்ணிடுவாங்க, ரெக்கார்டராகவே அப்லோட் பண்ணிடுவாங்க. நீங்கள் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண முடியலை அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம் போதும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க டைமில் ஆப்பில் அந்த வீடியோஸ் இருக்கும், அதை உட்காந்து பார்த்துக்கலாம். சரியா? வேறு டவுட்டு? மெட்டீரியல் கண்டிப்பாக கொடுத்துருவாங்கம்மா, ஆப்பில் அப்லோட் பண்ணிடுவாங்க. இப்போ தான் சொன்னேன், ஆப்பில் அப்லோட் பண்ணிடுவாங்க. இது போதுமா? டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணுறது இதெல்லாம் இருந்துச்சுனாவே போதும். ஓகே எக்கனாமிக்ஸுக்கும் இதுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா? கண்டிப்பாக. எக்கனாமிக்ஸுக்கு நீ எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறியோ அதே அளவுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எந்த அளவுக்கு நீ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறியோ அதே அளவுக்கு நீ எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னா எக்கனாமிக்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். நீ இந்த சிலபஸ் பாரு, ப்ரிலிம்ஸோட சிலபஸ் நம்ம எடுத்திருக்கோம்ல, அந்த சிலபஸ் பாரு. குரூப் 2 சிலபஸில் இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்ததில் சிலபஸில் பின்னாடி கொடுத்துருக்கான். இதில் எக்கனாமியில் பாருங்க அப்படின்னா இந்த இடத்துல லாஸ்ட் ஒரு சில வார்த்தைகள் பாரு, சோசியல் ப்ராப்ளம்ஸ், பாப்புலேஷன், எஜுகேஷன் அண்ட் ஹெல்த்து, எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி அப்படின்னு சொல்லினா ஒரு சில தலைப்பு இருக்கும். இங்கேயும் நமக்கு எஜுகேஷன் இருக்குது, ஹெல்த் இருக்குது. அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் உங்களுக்கு எஜுகேஷன், ஹெல்த் இருக்குது. அப்போ வந்து கேள்வி வந்து எந்த இடத்துல இருந்து வேணாலும் கேட்கலாம். எக்கனாமிக்ஸ் ஓரியன்டாகவும் கேட்கலாம், அட்மினிஸ்ட்ரேஷன் ஓரியன்டாகவும் கேட்கலாம். குரூப் 2க்குள்ளே நம்ம சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம்மா, கவலைப்படாதீங்க. 2 மாத கோர்ஸ் தான். ஏன்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளோட அரசாணை பேட்ச் 1 கரெக்டாக என்னைக்கு ஆரம்பித்தோம் அப்படின்னா ஜூன் 12 ஆரம்பித்தோம். சரியா? இன்னைக்கு நம்ம ஆகஸ்ட் மாதத்தில் நம்ம அந்த கிளாஸஸ் வந்து நம்ம முடிச்சாச்சு. சரியா? அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஆகஸ்ட் 21 இன்னைக்கு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். மேக்ஸிமம் அக்டோபருக்குள்ளே நம்ம சிலபஸ் முடிச்சிடும். சரியா? அக்டோபர் 20க்குள்ளே நம்ம சிலபஸ் முடிச்சிடும், கவலைப்படாதீங்க. குரூப் 2க்குள்ளே நம்மளால் முடிக்க முடியும். கரண்ட் அஃபேர்ஸ் 2 பேரும் சேர்ந்து கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்து தான் எடுப்போம்.
கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்து தான் இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், பாலிசி நோட் நம்ம படிக்கணுமா சார், எப்படி சார் படிக்கணும்? சரியா, பாலிசி நோட் வந்து படிக்கணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து அரசாங்கத்தோட பாலிசி நோட்ஸ் வந்து படிக்கணும். ஸோ இந்த பாலிசி நோட்ஸை பற்றி ஒரு சில டேட்டாவை நான் எடுத்திருக்கேன், அப்படியே பாருங்களேன். சரி, பாலிசி நோட்னா என்ன சார்? அதாவது தமிழில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதை வந்து கொள்கை விளக்க குறிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு பட்ஜெட் கூட்டத்தோட நடக்கிறப்ப, சரியா, பட்ஜெட் கூட்டத்தோட நடக்கிறப்ப உங்களுக்கு மானிய கோரிக்கை நடத்துவாங்க. ஆனால் மானிய கோரிக்கை நடக்கும்போது உங்களுக்கு இந்த பாலிசி நோட் வந்து அப்டேட் ஆகும். சரியா, பாலிசி நோட் வந்து அப்டேட் ஆகும். ஸோ அப்படி அப்டேட் ஆகிறப்ப நீங்கள் என்ன பண்ண வேண்டிய இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, தமிழ்நாடு ஒவ்வொரு துறை சார்பாக அதிகாரப்பூர்வமாக வெளியிடக்கூடிய பாலிசி நோட் இது. அப்போ இந்த பாலிசி நோட்லாம் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட்டோட பாலிசிஸ் பற்றி இருக்கும், அப்புறம் வரக்கூடிய ஸ்கீம்ஸ் பற்றி இருக்கும், அப்புறம் கரண்ட் டேட்டா வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் பாலிசி நோட்டில் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா படிக்க முடியும். ஒரு பர்டிகுலர் பாலிசி நோட்டில் இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா கவர் பண்ணியிருப்பாமா, இது ஒரு பர்டிகுலர் பாலிசி நோட்டில் கவர் பண்ணியிருப்பான். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 1 எக்ஸாமில், சரியா, டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 1 எக்ஸாமில் குறிப்பாக யூனிட் 5ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்ஸில் பேப்பர் 1, பேப்பர் 2 அண்ட் பேப்பர் 3. பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி இருக்குது, அப்புறம் தமிழ் சொசைட்டி அந்த பாடத்துலையும் சரி குரூப் 1 மெயின்ஸில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3ல் வந்து என்விரான்மெண்ட் இருக்குது, எக்கனாமிக்ஸ் இருக்குது, ஜாகிரஃபி இருக்குது. இந்த 3 பேப்பர்லையும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பதிக்கிறதுக்கு முக்கியமான ஒன்று தான் என்ன அப்படின்னா இந்த பாலிசி நோட் அப்படிங்கிறது. சரியா, சரி, இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் படிக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் இதை வந்து கோல்டு மைன் அப்படின்னு சொல்லலாமா. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து மேக்ஸிமம் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கிளைம் பண்ண முடியும். ஒருவேளை ஆன்சர் கீயை வந்து டிஎன்பிஎஸ்சி தப்பாக விட்டால் கூட இதை நீங்கள் வச்சு கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ப்ரிலிம்ஸ்லேயும் இருக்கும், மெயின்ஸ்லேயும் இருக்கும், இன்டர்வியூலேருந்து கேள்விகள் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் ப்ரிலிம்ஸில் என்ன மாதிரியான கேள்வி வந்து கேட்பாங்க அப்படின்னா, பாலிசி நோட்டில் இருந்து ஃபஸ்ட்டு அரசாங்கத்தோட திட்டங்களில் இருந்து கேள்வி கேட்பாங்க. சரியா, அரசாங்கத்தோட திட்டங்கள் என்னென்ன இருக்குது அதை பற்றி கேள்வி கேட்பாங்க, திட்டங்களோட நோக்கங்களில் இருந்து கேள்வி கேட்பாங்க, அதில் பயனாளிகளோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது, நிதி ஒதுக்கீடு எவ்வளோ இருக்குது, விருதுகள் சாதனைகள் எவ்வளோ இருக்குது, இதை பற்றின டேட்டா இருக்கும், துறை சார்ந்த புள்ளி விவரங்கள் வந்து இருக்குமா. இது எல்லாமே பாலிசி நோட்டில் நம்ம கவர் பண்ணக்கூடிய ஒன்று, பாலிசி நோட்டில் நம்ம கவர் பண்ணக்கூடிய ஒன்று. இது ப்ரிலிம்ஸ்க்கா. மெயின்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சமீபத்திய டேட்டா வச்சு கவர்மெண்ட்டோட அச்சீவ்மெண்ட்டை வச்சு நீ டேட்டா எழுதலாம். உங்களுக்கு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் வரப்போ ஒரு 10 மார்க் கொஸ்டினோ 12 மார்க் கொஸ்டினோ கேட்குறாங்க, 10 மார்க்கு 15 மார்க் கொஸ்டின்லாம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கேள்விகளுக்கு உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அரசோட சாதனைகள் பற்றியும் அதே மாதிரி திட்டங்களோட விவரங்கள் பற்றியும் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எழுத முடியும். சரியா, எதிர்கால இலக்குகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி எழுத முடியும். சரி, இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸாக படிக்கணும், பாலிசி நோட் படிக்கணும்னு சொல்லிட்டீங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட் படிக்கணும்? ஃபர்ஸ்ட் பாரு, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட் ஒரு 15-10 டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட்டில் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட், சரியா, ஊரக வளர்ச்சித்துறை இருக்குல்ல, ஊரக வளர்ச்சித்துறையில் இருந்தும் பாலிசி நோட்டில் இருந்து கேள்வி கேட்பாங்க. முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், நகராட்சி அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்து, ஃபினான்ஸ் நிதித்துறையில் இருந்து, அப்புறம் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் சோசியல் இனிஷியேட்டிவ்ல இருந்து, சரியா, திட்டம் துறையில இருந்து, திட்டம் மேம்பாடு அந்த துறைகளில் இருந்து, பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வி இந்த துறையோட பாலிசி நோட்டை படிக்கிற மாதிரி இருக்கும். என்விரான்மெண்ட் கிளைமேட் சேஞ்ச் டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட். இப்போ எக்ஸாம்பிளாக வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் மஞ்சப்பை திட்டம், மீண்டும் மஞ்சப்பை என்விரான்மெண்ட்டில் கேட்கலாம். இதில் வந்து அதனை திட்டத்தை எப்போ துவங்கினாங்க அதை பற்றின டேட்டா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கடல் பசு அருங்காட்சியகம் எங்கே வந்து எது வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் பரவி இருக்குது இதுக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்ட்டோட கிளைமேட் சேஞ்ச் டிபார்ட்மெண்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த இது இருக்கு இல்லையா, அது பேர் என்ன, உங்களுக்கு நிறைய திட்டங்கள் வந்து நம்ம கொண்டு நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. நெய்தல் மீட்சி இயக்கம் பட்ஜெட்டில் கூட தான் இந்த திட்டம் பற்றிலாம் அறிவிச்சாங்க. அப்போ இந்த மாதிரி திட்டங்கள் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து கரண்ட் அப்டேட்டோட நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்விரான்மெண்ட்டில் படிக்க முடியும். சரியா, அப்புறம் இப்போ தான் ஆடிட்டரோட வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட்டு. இது வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு மாறிக்குச்சு. சரியா, இப்போ எப்படி மாறிக்குச்சு அப்படின்னா சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி மாறிக்குச்சு.
சரியா? பாலிசி நோட் குரூப் 4க்கு கொஸ்டின் வருமா சார்? கண்டிப்பாக வரும். ஒரு 2-3 கொஸ்டின் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கலாம். சரி, 2-3 கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். சார் லாஸ்ட் கவர்மெண்ட்டோட பாலிசி நோட் படிக்கணுமா இல்லை டிவிகே கவர்மெண்ட்டோட பாலிசி நோட் படிக்கணுமா? நீ குரூப் 2க்கு படிக்கிறதுனால கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட பாலிசி நோட்டுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். கரண்ட் டேட்டா நீங்கள் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா இந்த கவர்மெண்ட்டோட பாலிசி நோட் வந்து முக்கியம். கண்டிப்பாக குரூப் 1க்கு ப்ரிலிம்ஸ் கேட்குவாங்களா அப்படின்னா அது கஷ்டம் தான். ஏன்னா கொஸ்டின் நேரம் செப்டம்பர் 17 இல்லையா, செப்டம்பர் 27 இல்லையா குரூப் 1 எக்ஸாமு, அதனால் அது கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஆனால் குரூப் 2ல் கண்டிப்பாக கேட்பாங்க பாலிசி நோட்லேருந்து. சரியா? பாலிசி நோட்டில் வந்து கண்டிப்பாக குரூப் 2ல் கேட்பாங்க. அது புது கவர்மெண்ட்டோட பாலிசி நோட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அகரம் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் சார் கிளாஸ் தமிழ்நாடு எக்கனாமிக் 2024, 25, 26 கொடுத்தாங்க சார். பட் 26, 27 கொடுக்கல. ஏன் சார் கிளாஸ் மட்டும் எல்லாம் ஓல்டு கிளாஸாக தரீங்க? ஒரு நிமிஷம் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ 2026, 27க்கு உங்களுக்கு வந்து பட்ஜெட்டை இப்போ தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் பட்ஜெட்டை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இனிமேல் தான் நடத்த போகிறோம். ஸோ அதனால் அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. இப்போ பட்ஜெட்டுக்கு அப்புறம் தானே அந்த இது நடத்துவோம். ஒவ்வொரு இதுவும் அப்டேட் ஆகிறப்ப நீங்கள் அதை நியூஸ் பேப்பரில் அப்டேட் பண்ண வேண்டியது உங்களோட கடமை. சரியா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து வந்து சோசியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட், அதாவது சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமை துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறை இருக்குமா? சரியா? சமூக நலத்துறை. அடுத்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்கு, இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்கு. சரியா? ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்கு. சரி, அப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட் வந்து இருக்கு. சரி, பாலிசி நோட்டை வச்சு நம்ம படிக்கிறது எப்படி சார்? 300 பக்கம் 400 பக்கம் இருக்கும். இப்போ இந்த புது கவர்மெண்ட் டிவிகே கவர்மெண்ட் இருக்காங்களே 600 பக்கத்துக்கு 699 பக்கத்துக்கு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்க. 300 பக்கங்களையும் முழுசாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. பின்வரும் பக்கங்களை மட்டும் அந்த துறையோட நோக்கம் என்ன, முக்கியமான திட்டங்கள் என்ன இருக்குது, புதிய திட்டங்கள் என்ன இருக்குது, அந்த திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு எவ்வளோ இருக்குது, அதில் வந்து சாதனைகள் எவ்வளோ இருக்குது, புள்ளி விவரங்கள் எவ்வளோ இருக்குது, ஏதாவது அவார்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். முக்கியமாக ஏதாவது அவார்டு வாங்கியிருப்பாங்க, அந்த அவார்டு ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். எதிர்கால இலக்குகள் என்னன்னு பார்க்கணும். இவ்வளோ தான் இந்த பாலிசி நோட்டில் நீ இம்பார்ட்டன்ட் தர வேண்டியது. சரியா? சரி, அப்போ இப்போ பாருங்க, இப்போ ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாலிசி நோட்டில் வந்து எப்படிலாம் கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது. பாலிசி நோட்டில் வந்து எப்படிலாம் கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். பின்வரும் மாநிலங்களில் திருநங்கை நலவாரியம் ஒன்றை நிறுவிய முதல் மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. திருநங்கை நலவாரியம் அப்படிங்கிறத 2008 ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி. சரியா? 2008 ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 3ஆம் பாலினத்தவர் நலவாரியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணாங்கம்மா. இந்தியாவுடைய முதல் மாநிலமாக தமிழ்நாடு தான் ஸ்டார்ட் பண்ணுச்சு. இதுதான் ஆன்சர். சரியா? இந்தியாவுடைய முதல் மாநிலமாக தமிழ்நாடு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதுதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். சரியா? அதனால தான் ஒவ்வொரு 15ஆம் தேதியும் நம்ம என்ன கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னா ஏப்ரல் 15 திருநங்கையர் தினம். திருநங்கையர் தினம் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். சரியா? அந்த வகையில் இந்த பாலிசி நோட்டில் பின்னாடி இருக்க தகவல் பாரு. சரி, அப்படியே பாரு. இது வந்து சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அந்த டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட்டில் இருக்கக்கூடிய ஒன்று. சரியா? அந்த வகையில் திருநங்கையர் நலவாரியம், திருநங்கையருக்கான புதுமையான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழ்நாடு தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறது. இந்தியாவிலேயே திருநங்கை நலவாரியத்தை அமைத்த முதல் மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். ஸோ திருநங்கைகளின் நலனுக்காக முன்னோடி நடவடிக்கையாக 2008ஆம் ஆண்டு சரியா தமிழ்நாடு அரசால் திருநங்கை நலவாரியம் உருவாக்கப்பட்டது. சரியா? திருநங்கை நலவாரியம் உருவாக்கப்பட்டது. இந்த நலவாரியம் வந்து சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமை துறை அப்படிங்கிற துறைக்கு கீழே செயல்படுது. என்ன துறைக்கு கீழே செயல்படுறாங்க அப்படிங்கிற டேட்டா கிடைச்சிடும். இந்த நலவாரியம் வந்து என்ன துறைக்கு கீழே செயல்படுறாங்க? இந்த வாரியம் வந்து 15 உறுப்பினர்கள் இருப்பாங்க, அதாவது அபிஷியல் மெம்பர் இருப்பாங்க, 13 நான் அஃபிஷியல் மெம்பர் இருப்பாங்க. சரியா? 13 நான் அஃபிஷியல் மெம்பர் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இதில் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒன்று. சரி, இப்போ இந்த திருநங்கை நலவாரியம் இருக்குல்ல, அவங்க செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் ஃபர்ஸ்ட் திருநங்கையோட ஐடி கார்டு, அந்த ஐடி கார்டு மூலமாக அவங்களுக்கான திட்டங்கள் என்னென்ன அதை என்ரோல் பண்ணி அவங்க வந்து எடுத்துக்க முடியும். சரியா? சரி, அப்போ அந்த வகையில் மாத ஓய்வூதியம் கொடுப்பாமா. ஸோ தமிழகத்தில்
40 வயதுக்கு மேற்பட்ட திருநங்கைகளுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா 1500 ரூபா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா மாத ஓய்வூதியம் கொடுத்துட்டு இருக்கோம். சரியா, 40 வயதுக்கு மேற்பட்ட திருநங்கைகளுக்கு. அப்புறம் இலவச பேருந்து பயணம் இருக்கு. சரியா, அதுதான் வந்து மகளிர் பயண திட்டமா நமக்கு வந்து இருக்கு. அப்புறம் உயர்கல்விக்கான நிதி உதவி என்று இருக்கு. சரியா, திருநங்கையருக்கான கல்வி கனவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்கு. இந்த திட்டத்தின் மூலமா நீங்க வந்து அவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு வராங்க அப்படின்னா அந்த கல்லூரிக்கு வரக்கூடிய அவங்க உயர்கல்விக்கு என்ன தேவையோ அது எல்லாமே கவர்மெண்ட்டே ஏற்றுக்கும். இதுதான் வந்து கல்வி திட்டம். அப்புறம் அவங்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கிறாங்க, வணிகம் சார்ந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கிறாங்க, சுய தொழில் துவங்குறதுக்காக 50,000 மானியம் கொடுக்குறாங்க, திருநங்கையருக்கான விருது கொடுக்குறாங்க. இதெல்லாம் திருநங்கை நலவாரியத்தால் துவங்கப்படக்கூடிய திட்டங்கள். அப்போ இது எல்லாமே பாலிசி நோட்டில் நீங்கள் படிச்சுக்க முடியும். சரி, அப்படியே இங்கே பாரு, மூத்த குடிமக்களுக்கான தொலைபேசி எண் 28/4/2021 முதல் 100% நிதி உதவியோடு யூனியன் அரசாங்கத்தால், மத்திய அரசாங்கத்தால் நடத்தப்படுது. ஸோ அந்த ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 14567 இதுதான் அந்த ஃபோன் நம்பர். இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு கொஸ்டின். சரியா, ப்ரீவியஸ் இயரில் வந்து கேட்ட ஒரு கேள்வி. இப்போ அந்த கேள்விக்கு நான் ஆன்சர் பாருங்க. மூத்த குடிமக்களுக்கான உதவி எண் இங்கேயே நமக்கு கொடுத்துருக்காங்க 14567. மூத்த குடிமக்களுக்கான உதவி எண் வந்து 14567 கொடுத்துருக்காங்க. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 28/4/2021. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 28/4/2021. இது எப்போ சார் செயல்படும்? காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் செயல்படக்கூடியதுதான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா திருநங்கையருக்கான உதவி எண். ஸோ இதெல்லாம் முதியோர் உதவி எண்கள். இது மூலிமா நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா சீனியர் சிட்டிசனுக்கு மீட்பாங்கம்மா. ஏதாவது கஷ்டங்களில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு உதவி செய்கிறது. அப்புறம் முதியோர் இல்லங்கள் பற்றிய தகவல், அவங்களுக்கு என்ன மாதிரியான முதியோர் இல்லங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். மூத்த குடிமக்களுக்கான திட்டங்களை வந்து நம்ம அதில் செயல்படுத்த முடியும், அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க முடியும், கவுன்சிலிங் கொடுக்க முடியும். அப்புறம் பெற்றோர் மூத்த குடிமக்கள் வழிகாட்டும் சட்டம் இருக்கு இல்லையா, அந்த சட்டத்தை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க. இது எல்லாமே யாருடைய வேலை அப்படின்னா மூத்த குடிமக்கள் உதவி எண்ணோட அந்த இலவச மையத்தோட வேலை அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இலவச மையத்தோட ஒர்க் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இதை தாண்டி அடுத்த கேள்வியை பாரு. டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம் தொடர்பான சரியான கூற்றை தேர்வு செய்க. இந்த திட்டத்தில் பயனடைந்தவர்களுக்கு வருவாய் வரம்பு மற்றும் கல்வி தகுதி அப்படிங்கிறது வரையறுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். பட்டம் மற்றும் பட்டய படிப்பு முடித்தவர்களுக்கு ரூபாய் 50,000 வழங்கப்படுவதுடன் அதில் 30,000 வந்து வங்கி கணக்குலையும் 20,000 வந்து சேமிப்பு பத்திரமாகவும் வழங்குறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பான். அடுத்து இவ்வாறு பட்டயம் மற்றும் பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு 8 கிராம் தங்கம் 22 கேரட் தங்க நாணயம் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். 8 கிராம் அல்லது 22 கேரட் தங்க நாணயம் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்கான். இதை ஆப்ஷனை வச்சு எது சரி எது தப்புன்னு பார்க்கணும். அப்படியே பாரு, பாலிசி நோட்டில் இருந்து டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண நிதி உதவி திட்டம். சரி, இது எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு இருக்கு? 1975. சரியா, அப்போ இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன? கைம்பெண்களுக்கு எதிரான களங்கம் பாகுபாட்டை நீக்கி அவர்களின் உரிமைகளை உறுதி செய்வது. சரியா, அவங்களோட உரிமைகளை உறுதி செய்வதே அப்போ இந்த திட்டத்தோட நோக்கம் இது. அடுத்து இந்த திட்டத்தின் கீழே வருமான வரம்பு குறைந்தபட்ச கல்வி தகுதி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். அப்படியே இங்கே ஆப்ஷன் பாரு, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஸ்டேட்மெண்ட் பாரு. இந்த திட்டத்தில் பயனடைந்தவர்களுக்கு வருமான வரம்பு கல்வி தகுதி வரையறுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனால் அங்கே வரையறுக்கவில்லை அஃபிஷியலாக. அப்போ இது தப்பு, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. முதல் ஸ்டேட்மெண்ட் தப்புன்னே நம்ம சொல்லிடலாம். சரியா, அப்போ நீ நல்லா ஞாபகம் வச்சுக்க. இந்த ஒரு பர்டிகுலர் டேட்டா படிக்கும் போதே ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். அப்புறம் பயனாளிகளுக்கு 8 கிராம் 22 கேரட் தங்கம் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோமா. இதை தாண்டி தமிழ்நாடு அரசுடைய அந்த திருமண நிதி உதவி திட்டங்களில் எவ்வளோ நிதி உதவி கொடுக்குறாங்க? பட்டம் பட்டை படிப்பு முடித்தவங்களுக்கு 50,000, டிகிரி முடிக்காதவங்களுக்கு 25,000 நிதி உதவி கொடுக்குறாங்க. இதில் கேஷாக வந்து 50,000த்துக்கு வந்து 30,000 கேஷாக ஏறுது. 20,000 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேமிப்பு பத்திரமா தராங்க. அதே டிகிரி முடிக்காதவங்களுக்கு 25,000 மொத்த அமௌண்ட்டு, அதில் 15,000 வந்து கேஷாகவும் 10,000 வந்து சேமிப்பு பத்திரமாகவும் தராங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் மற்ற திருமண நிதி உதவி திட்டங்கள், மொத்தம் 4 திருமண நிதி உதவி திட்டங்கள் இருக்குது. கலப்பு திருமண நிதி உதவி திட்டம் 1. முதல் திட்டம் வந்து கலப்பு திருமண நிதி உதவி திட்டம். 2வது திட்டம் வந்து விதவை மறுமண திட்டம். இதான் நம்ம பார்த்தோம். சரியா, அடுத்து ஈவேரா மணியம்மை ஏழை விதவை மகள்களுக்கான திருமண நிதி உதவி திட்டம் 1 இருக்குது. ஏழை விதவை மகள்களுக்கான
திருமண நிதியுதவி திட்டம் ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்து அன்னை தெரசா ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண நிதியுதவி திட்டம் இருக்குது. அன்னை தெரசா ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண நிதியுதவி திட்டம் வந்து இருக்குது. ஸோ மொத்த 4 திருமண நிதியுதவி திட்டங்கள். அதோட வருமான வரம்பு எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துருக்கான். குறைந்தபட்ச வயது தகுதி எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துருக்கான். கல்வி தகுதி எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துருக்கான். விண்ணப்பிக்கக்கூடிய கால அளவு எல்லாமே பாலிசி நோட்டில் இருந்திருக்கிறது தான். அப்போ நீ பார்த்துக்க பாலிசி நோட் வந்து எந்த அளவுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு நம்ம பார்க்குறப்ப. சரி, இப்போ இதை பாருமா. ஆக்சுவலாக இந்த ஒரு பர்டிகுலர் இது வந்து புது கவர்மெண்ட்டோட பாலிசி நோட். அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக டிவிகே கவர்மெண்ட் இருந்தாங்க இல்லையா, அவங்களோட பாலிசி நோட் இது. சரியா, இப்போ மானிய கோரிக்கை நடந்துகிட்ருக்கு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அதில் விட்டுட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தான் அவங்க வந்து ஹெல்த்தும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் முதல்ல அவங்க வந்து பாலிசி நோட் நடத்தினாங்க, மானிய கோரிக்கை நடத்தினாங்க. ஆனால் மானிய கோரிக்கையில் முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட்டாக ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டை நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக ஹெல்த் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 699 பேஜஸ் இருக்குது. பாலிசி நோட் வந்து தமிழில் வந்து 699 பேஜஸ் வந்து கொடுத்துருக்கான். அதில் நான் ஒரு 300 பேஜஸ்க்கு மட்டும் கொஞ்சம் படித்து ஒரு சில பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். சரி, 300 பேஜஸ் படித்து ஒரு சில பாயிண்ட் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஹைலைட் பண்ணதில் ஒரு சில டேட்டா மட்டும் நான் உனக்கு காமிக்கிறேன். சரியா, ஏன்னா 300மே நம்ம வந்து கிளாஸ் நடத்தும் போது நான் பார்ப்போம். நமக்கு நேரம் கருதி நம்ம இந்த ஒரு விஷயத்தில் என்னென்ன படித்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், மொத்த கருவுறுதல் விகிதம் TFR, டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட். டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட். சரியா, நம்ம WHO எவ்வளோ ஃபிக்ஸாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2.1ன்னு வச்சுருக்காமா. டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் வந்து 2.1 வச்சுருக்கான், மொத்த கருவுறுதல் விகிதம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கருவுறுதல் விகிதம் இருக்குல்ல, இதை வந்து 2.1 வச்சுக்கணும். ஆனால் இந்தியாவில் இது எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1.9 இருக்குது. இந்தியாவில் வந்து 1.9ஆகவும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1.3ஆகவும் இருக்குது. இந்த டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் அதிகமாகிறதுனால அதிகமான முதியோர் கொண்ட ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கிட்டு இருக்கு. அதிகமான முதியோர்கள் உள்ள ஒரு மாநிலமாக தமிழ்நாடு வந்து மாறிக்கிட்டு இருக்கு. என் நோட்ஸ் மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, என் நோட்ஸ் வந்து உனக்கு ஒரு 70-75% வந்து உனக்கு கவர் ஆகிடும். கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணணும். இதுக்கப்புறம் வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் நீ அப்டேட் பண்ண வேண்டியது உன்னோட வேலைமா. கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணணும், அதை கொஞ்சம் பார்த்துக்க. சரியா, சரி. அப்போ முதியோர்கள் அதிகமாக உள்ள ஒரு மாநிலம், முதியோருக்கான வெல்ஃபேர் கொடுக்கணும். அதில் ஒரு முக்கியமான டேட்டா கொடுத்துருக்கான் பாரு, நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே, தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க. அந்த கணக்கெடுப்போட ரிப்போர்ட் அடிப்படையில் 2023-24 ரிப்போர்ட் அடிப்படையில் மொத்த மக்கள் தொகையில் முதியோர்களோட எண்ணிக்கை எவ்வளோ சதவீதம் சார் இருக்குது அப்படின்னா 16.3%. மொத்த மக்கள் தொகையில் தமிழ்நாட்டுடைய முதியோர்களோட விகிதம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 16.3% அளவுக்கு முதியோர்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதிலே 2 டேட்டா, தமிழ்நாட்டோட TFR ரேட் 1.3 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு இருக்கு இல்லையா, அந்த கணக்கெடுப்பு, அதாவது 6வது கணக்கெடுப்பில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 16.3 அப்படிங்கிற அளவில் முதியோர்களோட மக்கள் தொகை வந்து நம்ம இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, ஸோ அந்த வகையில் தமிழ்நாட்டில் நிகழும் இறப்புகளில் ஏறத்தாழ 75% இறப்புகள் வந்து தொற்றாத நோய்கள். இந்த தொற்றாத நோய்களை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதில் 75% வந்து தொற்றாத நோய்களோட இறப்பு தான் அதிகமாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா என்ன தொற்றாத நோய்கள் இருக்குது, இதய நோய் இருக்குது, புற்றுநோயால் ஏற்படக்கூடிய நோய்கள் இருக்குது, அப்புறம் சர்க்கரை நோய் இருக்குது, நாள்பட்ட சுவாச கோளாறுகள் இருக்குது, அப்புறம் முன்கூட்டியே நிகழக்கூடிய இறப்புகள் இருக்குது. இந்த இறப்புகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆரோக்கியத்துக்கு சம்மந்தமான ஒரு சில விஷயங்கள். இந்த டேட்டா நமக்கு வந்து கேட்கலாம். இங்கே அதே மாதிரி ஒரு சில டேட்டா இருக்குது பாரு, தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே ரிப்போர்ட் 6 அடிப்படையில் தொற்றாத நோய்களுக்கான அடிப்படை கணக்கில் ஒரு முக்கியமான நோய்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது பிபி பரவல் ஆண்கள்கிட்ட எவ்வளோ சதவீதம் இருக்குது, பெண்கள்கிட்ட எவ்வளோ சதவீதம் இருக்குது அப்படிங்கிற டேட்டா கொடுத்துருக்கான். அதே மாதிரி சுகர் எந்த அளவுக்கு வந்து ஆண்கள்கிட்ட இருக்குது, பெண்கள்கிட்ட இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடல் பருமன் எந்த அளவுக்கு ஆண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க, எந்த அளவுக்கு பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. இந்த டேட்டா எல்லாமே உனக்கு HDIயில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சோசியல் டிஃபார்மஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹெல்த்தில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே இங்கே பாரு,
மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தை பற்றி நமக்கு கேட்டிருக்காங்க. நேரடியாக இதுலேயே நோக்கம் இருக்குது. மக்களை தேடி மருத்துவம்னா என்ன? ஆகஸ்ட் 5, 2021 தமிழ்நாடு கவர்மெண்ட் துவங்கின திட்டம் தான் என்ன அப்படின்னா மக்களை தேடி மருத்துவம். ஸோ இந்த திட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாமணப்பள்ளி அப்படிங்கிற இடத்துல துவங்குறாங்கம்மா. சாமணப்பள்ளி அப்படிங்கிற இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த திட்டத்தை வந்து துவங்குறாங்க. இந்த திட்டம் வந்து வீடுகளுக்கே போய் சுகாதார சேவைகளை கொடுக்குறதுமா. மக்களோட வீடுகளுக்கே போய் சுகாதார சேவைகளை கொடுக்குறது இது வந்து நோக்கம். அப்போ இந்த திட்டத்தோட இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். சரியா? ஒரு சில பர்டிகுலர் டேட்டா மட்டும் இன்ட்ரடக்ஷன் நம்ம வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இங்கே பாரு, பாதம் பாதுகாப்பு திட்டம் வந்து யாருக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த துறையோட இன்ட்ரடக்ஷன்ல இருந்து ஒரு சில எடுத்த பாயிண்ட்ஸ், ஒரு சில பாயிண்ட்ஸ். ஸோ அப்போ இந்த பாலிசி நோட் வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். தொழிலாளர்களை தேடி மருத்துவம் இருக்கு, அப்புறம் மனநல ஆலோசனை சம்பந்தமான ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே இந்த கவர்மெண்ட்டோட பாலிசி நோட். இதை நீ ஃபுல்லாக படிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஹெல்த் தெரிஞ்சாகணும். இதை ஃபுல்லாக படிக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு என்ன தேவை அப்படின்னா ஹெல்த்தை பற்றி நீங்கள் படிச்சாகணும். சரியா? ஹெல்த் உனக்கு தெரிஞ்சாதான் இந்த டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட் படிக்கும்போது உனக்கு ஃபுல்லாக தெரியும். அதனால் இதை வந்து பின்னாடி நான் உனக்கு நடத்திடுறேன். இதை வந்து எப்போ நடத்துவோம் அப்படின்னா ஹெல்த்தை முடிச்சதுக்கப்புறம் நடத்துவோம். சரியா? தமிழ்நாடு ஹெல்த் முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, இதுதான்மா ஒட்டுமொத்த அரசாணை பேட்சில் சிலபஸ் பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். இனிமேல் நம்ம வந்து பாடம் ஆரம்பிக்க வேண்டியதான். ஸோ பாடம் நம்ம ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த பாலிசி நோட்லாம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட்டை பற்றியும் டீட்டெயிலாக எடுக்கலாம். நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா முதல்ல சிலபஸ் பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். சரியா? முதல்ல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சிலபஸ் பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். சிலபஸ் பற்றி ஒரு இன்ட்ரோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா நான் அதை தான் முதல்ல முடிச்சது. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒவ்வொரு டாபிக் வைஸ் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். தேர்ட் என்ன அப்படின்னா அதுக்கான எங்கெங்கே படிக்கணும், ஸ்கூல் புக்கு வேறு எங்கெங்கே படிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு தேவை என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு சமச்சீர் கல்வியோட ஸ்கூல் புக் தேவை. சரியா? அப்புறம் அவுட் சோர்சஸ் வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஹச்டி ரிப்போர்ட்டு, பாலிசி நோட்டு, சரியா? அப்புறம் பட்ஜெட்டு, பாலிசி நோட்டு, பட்ஜெட்டு, இந்த மாதிரி இடங்கள்லாம் நீ பார்க்கணும். அதுக்கடுத்து தேர்டு என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த பாலிசி நோட் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் எல்லாமே செக் பண்ணி பார்க்கணும். அப்புறம் சிஏ அப்டேட் பண்ணுறது, இதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணுறது. இப்போ நம்ம சிஎம் சார் வந்து நம்ம செப்டம்பர் மாதத்தில் காலை உணவு திட்டத்தை வந்து 6 to 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விரிவுபடுத்த போகிறாங்க. அதே மாதிரி தாய்மாமன் தங்க மோதிரம்னு ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அப்போ இந்த திட்டங்கள் பற்றிலாம் நமக்கு கேட்டாங்க அப்படின்னா கட்டாயமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதில் வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ சிஏல நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ இதுக்கான வேர் டு ஸ்டடி எங்கே இருக்குது அப்படிங்கிற பார்த்தாச்சு. அடுத்து 4 பாலிசி நோட் வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். பாலிசி நோட்டை வந்து நம்ம எப்படி படிக்கணும், என்னென்ன டிபார்ட்மெண்ட் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கேன். சரியா? பாலிசி நோட் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் வந்து நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசியிருக்கோம். அதுக்கு அடுத்து 5ஆவதாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த வருஷத்தோட பாலிசி நோட்டில் வந்து நம்ம ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். இனி டாபிக் முடிக்க தான் இந்த பாலிசி நோட் படிச்சின்னா உனக்கு புரியும். எடுத்தோன்னா நீ பாலிசி நோட் படிச்ச அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் டாபிக் முடிச்சுட்டு இப்போ ஹெல்த் டிபார்ட்மெண்ட் முடிக்கிறோமா, ஹெல்த்தோட பாலிசி நோட்டை பார்த்துருவோம். கல்வி முடிக்கிறோமா, கல்வியோட பாலிசி நோட்டை ஸ்கூல் எஜுகேஷனும் பார்ப்போம், ஹையர் எஜுகேஷனும் பார்ப்போம். அந்த மாதிரி நம்ம தனித்தனி கிளாஸாக நம்ம எடுத்துக்குவோம். இதை வந்து தனியாக செப்பரேட்டாக இது கொண்டு போக தேவையில்ல. டாபிக் முடிக்க நம்ம அதை பார்த்துக்குவோம். ஓகேவா? ஸோ இதை தாமா இந்த கிளாஸில் நம்ம பார்த்த உடனே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அடிப்படையில் இந்த பாலிசி நோட்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுங்க. சரியா? ஸோ பாலிசி நோட் வந்து இன்னும் ஃபுல்லாக எல்லா துறைகளுக்கும் வரல. நான் சொன்ன துறைகள் எல்லாத்துக்குமே நீ என்ன பண்ணிக்க அப்படின்னா டீட்டெயிலாக எடுத்துக்க. இதுதான் இன்னைக்கு கிளாஸில் பார்த்தது. சரி, ஓவராலாக இன்னைக்கு கிளாஸில் இதை தாமா நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளு. ஒரு டாபிக் வந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளு. டாபிக் சிலபஸில் இருந்து நான் கேட்டேன். இப்போ புக்கு நோட்ஸ் இதை பற்றிலாம் கேட்காத, சிலபஸில் இருந்து ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளு. அவ்வளோதானா? யாருக்குமே டவுட் இல்லையா? அப்போ டாபிக் ஆரம்பிச்சிடலாமா?
இருக்கீங்களா? 2 3 பேர் தான் இருக்கீங்க போல இருக்கீங்களா? ஓகே சரி, அப்போ ஒரு இன்ட்ரோ மட்டுமா, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோட ஒரு இன்ட்ரோ மட்டும். பிடிஎஃப்லாம் கண்டிப்பாக தருவாங்கம்மா. நீங்கள் பேட்சில் சேர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிஎஃப் வந்து ஆப்பில் அப்லோட் பண்ணிடுவாங்க. நீங்கள் டாப் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து உங்களுக்கு யூசர் நேம் அண்டு ஐடியோடு கொடுத்துருவாங்க. அந்த ஐடியை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் படிச்சுக்கலாம். சார் ஸ்கீம்ஸ் படிக்க கஷ்டமாக இருக்குமா சார்? கஷ்டப்படாமல் எது தம்பி இருக்குது? கண்டிப்பாக வந்து ஸ்கீம்ஸ் படித்து தான் ஆகணும். சென்ட்ரல் ஸ்டேட் ரெண்டுமே படித்து தான் ஆகணும். சிஏக்கு என்ன நியூஸ் பேப்பர் சார்? நியூஸ் பேப்பர் எது வேணாலும் படிங்க, தினமணி ஹிந்து எது வேணாலும் படிக்கலாம், அது உங்களோட கையில் தான். ஆனால் கண்டிப்பாக டெய்லி அப்டேட் பண்ணும். படித்ததெல்லாம் இயர் டேட் கன்ஃபியூஸ் ஆகுதா? நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு டைம்லைன் போடுவீங்களா ஸ்கூலில், அந்த மாதிரி டைம்லைன் வந்து போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை டேபிள் கலம் போட்டு திட்டம் அந்த டேட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு டேபிள் கலம், மக்களை தேடி மருத்துவமா 5 ஆகஸ்ட் 2021 சரியா? அதுக்கப்புறம் அது எங்கே துவங்கினாங்க? கிருஷ்ணகிரி மாவட்டம். அது எதுக்காக? இல்லம் தேடி மருத்துவ சேவை. 4 காலமாக கொடுத்து ஒரு திட்டத்தை வந்து படிங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். படிச்சுதாம்மா அவனை திட்டங்கள் படிக்காமலாம் இந்த ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை வந்து கவர் பண்ண முடியாது. எதுவும் சரி, எக்கனாமிக்ஸும் சரி, நீங்கள் திட்டங்கள் படிக்காமல் நீங்கள் கவர் பண்ணவே முடியாது. திட்டங்கள் படிக்காமல் உங்களால் கவர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. சரியா? நான் சொல்லிட்டேன்ல, புக்கு மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாடம் வந்து இன்றைக்கி இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஜூன் மாதம் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும். பேட்டரி ஆஃப் ஆயிடுச்சு, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். பேட்டரி ஆஃப் ஆயிடுச்சு, பேட்டரி மாற்றிக்கிட்டோம், வெயிட் பண்ணுங்களா. ஓகே, பேட்ரி ஆஃப் ஆகிட்டு இப்போ மறுபடியும் சரி பண்ணிட்டாங்க. இப்போ சொல்லுமா, கிளியராக இருக்கா? வீடியோ ஆடியோ கிளியராக இருக்கா? வீடியோ ஆடியோலாம் கிளியராக இருக்குல்ல? ஸோ லாஸ்ட்டாக ஏதோ டவுட் கேட்டிங்க, என்ன அப்படின்னா சார் குரூப் 4க்கு புக்கு மட்டும் போதுமா இல்லை யூனிட் 5க்கு அப்படின்னு கேட்குறீங்க. எந்த எக்ஸாம் படித்தாலும் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் 10 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 4-5 கொஸ்டின் வெளியே தான் போகும். கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால் அது எல்லாத்துக்குமே மனதைரியத்தை வளர்த்துக்குங்க, வேறு வழி இல்லை. நீங்கள் குரூப் 2 எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா மெயின்ஸ்னாலாம் எக்கச்சக்க கேள்வி வந்து கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி கேட்பான், யூனிட் 5 பொறுத்த வரைக்கும், அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும். சரியா? அதனால் எந்த இடத்துலையுமே படிக்காமல் இருந்துடாத, கரெக்டாக படிக்கிறது மட்டும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்ருங்க. வேறு ஆடியோ வீடியோலாம் கிளியராக இருக்குல்ல? யாருமே அதுக்கு பதில் சொல்லலையே, கேட்டேன். ஆடியோ வீடியோலாம் கிளியராக இருக்குல்ல? சரி, ஓகே. இப்போ என்ன பார்ப்போம் அப்படின்னா தமிழ்நாடு ஹெல்த்தை பற்றி நம்ம பார்ப்போம். சரியா? தமிழ்நாடு ஹெல்த்து. சரி, ஹெல்த்னா என்ன சார்?
ஒரு மனுஷன்ட்ட மனநலம் நல்லா இருக்கணும், உடல் நலம் நல்லா இருக்கணும், அதே நேரத்தில் அவனோட சுற்றுப்புற சூழலும் நல்லா இருக்கணும். இது மூணுமே நல்லா இருக்கணும். இது மூணுமே நல்லா இருந்தால் தான் ஹெல்த்தியாக இருக்கான்னு அர்த்தம். ஒரு மனுஷனுக்கு உடல் நலம் நல்லா இருக்குது, மனநலம் சரியில்லை அப்படின்னா அவன் ரொம்ப மோசமான கண்டிஷனில் தான் இருக்கான். ஒரு மனுஷனுக்கு மனநலம் நல்லா இருக்குது, உடல் நலம் நல்லா இல்லை அப்படின்னா அதுவும் ஹெல்த்தோட பாதிப்பு தான். அப்போ நீ என்ன அப்படின்னா எல்லாமே ஹெல்த் சம்மந்தமான ஒன்று தான். அப்போ உலக சுகாதார அமைப்பு WHO என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சுகாதாரம் அப்படிங்கிறது வந்து உடல், மனம், அடுத்து சொசைட்டி, சமூக நிலைகள், இதை மூணையும் வரையறுக்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஹெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணையுமே வரையறுக்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஹெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தனுக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா சுத்தமான சுற்றுப்புற சூழல் கிடைக்கணும். ஸோ என்றைக்குமே என்விரான்மெண்ட் வந்து அவனுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு சுவாச கோளாறு அதிகமாக இருக்கும். சரியா, சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதிகமாக உள்ளவங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா அங்கே காற்று மாசு, ஏர் பொல்யூஷன் அதிகம், ஏர் பொல்யூஷன் வந்து அதிகம். அப்போ என்ன மீனிங்னா அவனோட சுற்றுப்புற சூழல் நல்லா இருந்தால் தான் அவனோட ஹெல்த் நல்லா இருக்கும். சரியா, அதே மாதிரி தண்ணீரால் பரவக்கூடிய நோய்கள்லாம் நமக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. காலராலேருந்து டெங்கு காய்ச்சல்லேருந்து தண்ணீரால் பரவக்கூடிய கொசுக்களால் பரவக்கூடிய நோய்கள்லாம் எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குது. மஞ்சள் காமாலை இந்த மாதிரி நோய்கள்லாம் பார்க்குறோம். அடுத்து வந்து மருத்துவ வசதி, இது எல்லாமே வந்து உள்ளடக்கியதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா சுகாதாரம்னு நம்ம சொல்லுவோமா. சரியா, ஒரு சில நாடுகளில் சுகாதாரம் என்னவாகவும் இருக்குது அப்படின்னா அடிப்படை உரிமையாக கூட இருக்குது. சுகாதாரம் வந்து ஒரு சில நாடுகளில் என்னவா இருக்குது அப்படின்னா அடிப்படை உரிமையாக கூட இருக்குது வந்து நம்ம சுகாதாரம் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரியா, சரி, சுகாதாரம் இதை பற்றி ஒரு நிறைய இண்டெக்ஸ் நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி வந்து குளோபல் பர்டன் ஆஃப் டிசீஸ் ஸ்டடி அப்படிங்கிற ஒரு அமைப்போட அறிக்கை. சரியா, குளோபல் பர்டன் ஆஃப் டிசீஸ் ஸ்டடி அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இந்த அமைப்போட கூற்று அடிப்படையில் நம்ம என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா மொத்தம் 180 நாடுகளில் 145வது நாடாக இந்தியா வந்திருக்கு. எதில் சார் அப்படின்னா அக்சஸ், அதாவது சுகாதார சேவைகளின் தரம் அண்ட அணுகல், அதாவது பீப்புள் எப்படி ஈஸியாக அக்சஸ் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ கல்வராயன் மலைகளில் நிறைய பழங்குடியின மக்கள் இருக்காங்களா, அங்கே என்ன கிடையாது அப்படின்னா மருத்துவ வசதி அதிகமாக மக்களுக்கு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு மருத்துவ வசதி ஈஸியாக அக்சஸ் பண்ணுற வகையில் அந்த திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த இடங்களில் அக்சஸும் அதே மாதிரி குவாலிட்டி, சுகாதாரத்தோட தரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்தாகணும். சுகாதாரத்தோட தரம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தாகணும். அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ரேங்க்கில் இந்தியா வந்து 180 நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னா 145வது இடத்துல இருக்குமா. இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னா 145வது இடத்துல வந்து இந்தியா வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரியா, இந்தியா வந்து 145வது இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு ரிப்போர்ட். அதே மாதிரி WHO ஒரு ரிப்போர்ட் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அதாவது டாக்டர் மக்களோட விகிதம், பீப்புள் அண்ட் மக்கள் தொகையோட விகிதம், டாக்டர்ஸோட விகிதம். சரியா, அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா WHO 1000 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்கணுமா. ஒரு நாட்டில் நல்ல சுகாதாரத்தை கொடுக்கறதுக்கு என்ன தேவை அப்படின்னா மருத்துவர்கள் மக்கள் தொகையோட விகிதம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் எப்படி சார் இருக்குது அப்படின்னா 811 பேருக்கு ஒரு மருத்துவர். அப்போ WHO ஃபிக்ஸ் பண்ணதை விட இந்தியாவில் பெட்டராக தான் நம்ம இருக்கோம். மருத்துவர்கள் மக்கள் தொகையோட விகிதம் சரியா 811 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்காங்க. அதே தமிழ்நாட்டில் 283 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்காங்க. அதாவது 4 times பெட்டர். தமிழ்நாடு வந்து WHO ஃபிக்ஸ் பண்ணதை விட 4 மடங்கு நல்ல நிலையில் சுகாதாரத்தில் இருக்கும். அப்போ சுகாதாரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்டேட் தான். சரியா, இந்தியாவோட சுகாதார பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்த்தோங்க அப்படின்னா எக்கச்சக்க பிரச்சனை இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து மக்கள் தொகைமா. இந்தியாவிலேயே உலகத்திலே அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடு வந்து இந்தியா. உலகத்திலேயே அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு வந்து இந்தியா அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதிக மக்கள் தொகை கொண்ட திட்டங்கள் இருக்கிறதுனால திட்டங்கள் ஒவ்வொன்றையும் கொண்டு போய் எல்லா மக்களுக்கும் சேர்க்கிறது பெரிய கஷ்டமான ஒரு வேலையாக இருக்கும். அதனால் சுணக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திட்டங்கள் போய் சேர்றதுல கம்மியான நேரங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து மக்கள்கிட்ட போதிய எழுத்தறிவு இல்லாத காரணம். ஸோ அவங்க இல்லிட்ரஸியாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா படிக்காமல் மூட நம்பிக்கைகளோட அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா மருத்துவமனைக்கு போகாமல் இருப்பாங்க. ஸோ இல்லிட்ரஸியாக இருக்குது. வறுமையோட தாக்கம்,
காசு இருக்கவன் வந்து என்ன பண்ணுவானா ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துக்குவான். காசு இல்லாதவன் என்ன பண்ணுவான், நீ காய்ச்சலா, என்கிட்ட காசு இல்லை, நான் அடுத்த நாள் போய்க்கிறேன், காசு இருக்கப்ப பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டுருவான். அப்போ என்ன மீனிங்னா வறுமையோட தாக்கத்தினாலையும் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஹெல்த் வந்து பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வறுமையோட தாக்கத்தினாலையும் ஹெல்த் வந்து பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மக்களோட அதிக இடப்பெயர்ச்சிமா சரியா, மக்கள் வந்து அதிக அளவில் இடப்பெயர்ச்சி மேற்கொள்றதும் ஒரு முக்கியமான காரணம்னு நம்ம பார்க்குறோம். சமூக உணவு பழக்க வழக்கங்கள் அது ஒரு முக்கியமான காரணம். சமூக உணவு பழக்க வழக்கங்களும் ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறத பார்க்குறோம். எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சில காலங்கள்லாம் ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற நோயெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி பாரு 28 வயசுலலாம் ஹார்ட் அட்டாக் வருது, 34 வயசுலலாம் ஹார்ட் அட்டாக் வருது, 20 வயசுலலாம் ஹார்ட் அட்டாக் வருது. அப்போ என்ன மீனிங்னா மக்களோட உணவு பழக்க வழக்கம் வந்து மாறிக்கிச்சு, சுற்றுப்புற சூழல் வந்து மாறிக்கிச்சு. ஃபுட் ஹேபிட்னாலேயே நிறைய பேருக்கு வந்து உடலில் எக்கச்சக்க பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ரொம்ப பார்க்குறப்ப பழங்காலத்தில் இந்த மக்களுக்கும் இப்போ இருக்க மக்களுக்கும் நிறைய ஹெல்த்தில் பெரிய அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது சரியா. அப்புறம் போதிய அளவு கழிப்பிட வசதிகள் இல்லாதமா. ஸோ இதையும் நம்ம ஒரு ரீசனாக சொல்லலாம். போதிய அளவில் நமக்கு என்ன கிடையாது அப்படின்னா டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு வந்து இருக்கும். டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கும். இந்தியாவும் சரி தமிழ்நாடு இருக்குது. அதை தாண்டி நகரமயமாதல். ஸோ எல்லாமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரமயமாதலோட தாக்கமும் இது ஒரு காரணம்னு நம்ம பார்க்குறோம். அப்புறம் திறந்த வெளி மலம் கழித்தல்மா. ஸோ இந்தியாவில் இருக்க எக்கச்சக்க பிரச்சனைகளில் இதுவும் ஒன்று. திறந்த வெளிகளில் மலம் கழிக்கிறது இன்னமும் கிராமப்புறங்களில் இது தடுக்கப்பட வேண்டிய ஒன்றா இருக்கும். கிராமப்புறங்களில் கழிப்பறை வசதி கட்டுறதுக்காக மத்திய அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மானியம்லாம் கொடுத்தாங்க ஒரு சில டைமில். அப்போ கழிப்பறைகள் நம்ம கட்டி திறந்த வெளி மலம் கழிப்பிடங்களை இல்லாத இந்தியாவை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக எக்கச்சக்க விஷயங்கள் செய்கிறாங்க. அடுத்து பட்ஜெட்டில் சுகாதாரத்துறைக்கு என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா சரியான ஃபண்டு ஒதுக்க மாட்டாங்க. இயற்கை வளங்கள் அளிக்கிறதுமா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம கூட சட்டமன்றத்தில் இப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. என்ன அப்படின்னா மேகதாது அந்த அணை கட்டுறது சம்மந்தமாக ஒரு விவாதம் நடக்கிறப்ப, மேகதாது அணை கட்டுற சம்மந்தமாக ஒரு விவாதம் நடக்கிறப்ப மாண்புமிகு எம்எல்ஏ அவர்கள் வந்து சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. மேகதாது டேம் வந்து கட்டக்கூடாது, அதனால் 3 சரணாலயங்கள் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. நீ அந்த ஸ்பீச் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், இன்ஸ்டாவிலலாம் வந்துச்சு. அதே மாதிரி நியூஸ் பேப்பரில் நியூஸ்லலாம் வந்த ஒரு செய்தி இது. மேகதாது டேம் கட்டுறதுனால என்ன மாதிரியான சுற்றுச்சூழல் பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத சொன்னாங்க. என்ன மாதிரியான சரணாலயங்கள்லாம் பாதிக்கப்பட போகுது, எத்தனை உயிர்கள் பாதிக்கப்பட போகுது அப்படிங்கிற விஷயத்த கிளியர் கட்டாக பேசினாங்க அவங்க சரியா. சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து கிளியர் கட்டாக பேசினாங்க. அப்போ ஒரு இயற்கை வளங்கள் அளிக்கப்படுறது. இப்போ ஒன்றும் இல்லை, காற்று மாசு அதிகமாக இருக்குன்னா என்ன, அந்த இடத்துல நகரமயமாதலோட தாக்கம் அதிகமாக இருக்குது, மரங்களோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்னால தான் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா போதிய அளவு மக்களுக்கு எழுத்தறிவு இல்லாத ஒரு காரணமும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். சுற்றுச்சூழல் சீர்கேடுலாம் எக்கச்சக்க அளவில் என்ன இருக்குது அப்படின்னா சுற்றுச்சூழல் வந்து மாசடைய ஆரம்பிக்குது. இதுவும் ஒரு காரணமாக நம்ம எடுத்துக்கலாம். சுற்றுச்சூழல் மாசடைகிறது. அப்புறம் மருத்துவ வசதி முறைகளில் குறைபாடுமா சரியா. மருத்துவ வசதிகளில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், எக்கச்சக்க குறைபாடுகள் மருத்துவ வசதிகளில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். மருத்துவ வசதிகளில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் இதெல்லாமே சேர்ந்து தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்க சுகாதார பிரச்சனை சரியா. அதிக அளவில் மக்கள் தொகை இருக்குது, திட்டங்கள் வந்து நம்ம ஈஸியாக கொண்டு போய் சேர்க்க முடியாது, நிறைய அளவில் பிரச்சனைகள் வந்து இருக்கும். ஸோ அப்போ இதெல்லாம் வந்து தடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஹெல்த்தில் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நமக்கு தேவை அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்புறம் எழுத்தறிவு இல்லாதனால மக்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்க, நிறைய சிகிச்சைகளை மேற்கொள்ள மாட்டாங்க. வறுமையோட தாக்கம், பாவர்ட்டி அதிகமாக இருக்கிறதுனால வறுமையில் பாதிக்கப்பட்ட மக்களாக இருப்பாங்க. இடப்பெயர்ச்சி மேற்கொள்கிறது ஒரு இடத்துல. இப்போ ஒன்றும் இல்லை, நீ வந்து இன்னைக்கு ஒரு சமநிலை பகுதிகளில் இருக்க, உன்னை கொண்டு போய் காஷ்மீரில் ஒரு 2 நாள் விட்டோன்னு வச்சுக்கோங்க, உனக்கு உடம்புலாம் என்ன ஆரம்பிச்சிடும் அப்படின்னா ஃபஸ்ட் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா உடம்பு ஹெல்த்து ஒத்துழைக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்விரான்மெண்ட்டை வந்து உன் உடல் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அப்போ அந்த மாதிரியான இடப்பெயர்வுகள்னாலையும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம். சமூக உணவு பழக்க வழக்கங்கள், ஸோ அதனாலேயும் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா உடல்நல பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. கழிப்பிட வசதிகள் இல்லாது, திறந்த வழிகளில் மலம் கழிக்கிறது, நகரமயமாதது, பட்ஜெட்டில் சரியாக நிதி ஒதுக்காது, அதே மாதிரி இயற்கை வளங்கள் அளிக்கப்படுறது, இதெல்லாம் வந்து சுகாதார பிரச்சனைகளுக்கான முக்கியமான பிரச்சனைகள். ஸோ பைலிங்குவலாகவே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிற பார்த்துருக்கேன். இது ஒரு 10 மார்க் கொஸ்டினாக கூட கேட்கலாம். இந்தியாவில் சுகாதார பிரச்சனைகளுக்கான காரணங்கள் என்னென்ன சரியா. குரூப் 2ல ஒரு 10 மார்க் கொஸ்டினாவோ, குரூப் 1ல 10 மார்க் கொஸ்டினாவோ கேட்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ இதுதாம்மா இந்தியாவில் இருக்கக்கூடிய சுகாதார பிரச்சனைகள் ஓகேவா. ஸோ அப்போ இந்தியாவில் சுகாதாரத்தோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி சார் இருக்குது,
இந்தியாவோட சுகாதாரத்தோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு மத்திய சுகாதார குடும்ப நலத்துறையோட மினிஸ்ட்ரி வந்து இருக்காங்கம்மா. ஆனால் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே அந்த டிபார்ட்மெண்ட்டோட மினிஸ்டர் வந்து இருக்காங்க. சரியா, மத்திய குடும்ப நலம் மற்றும் சுகாதாரத்துறையோட மினிஸ்டர் வந்து இருக்காங்க. ஆனால் மினிஸ்டருக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னா மத்திய சுகாதார கவுன்சில். சரியா, ஹெல்த் கவுன்சில் வந்து இருக்குது. ஹெல்த் கவுன்சில் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஹெல்த் கவுன்சிலுக்கு கீழே ஒரு 3 அமைப்புகள் இருக்காங்க. என்னென்ன அப்படின்னா டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ், டைரக்ட் ஜெனரல் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ், பொது சுகாதார சேவைகள் இயக்ககம் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா பொது சுகாதார சேவைகள் இயக்ககம்னு ஒன்று இருக்குது. அப்புறம் சென்ட்ரல் ட்ரக்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன், மத்திய மருந்து கட்டுப்பாட்டு நிறுவனம்னு ஒரு நிறுவனம் இருக்குது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் ரிசர்ச், சுகாதார ஆராய்ச்சி மையம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த மையங்களுடைய பணிகள் என்னென்ன, இந்த மையங்கள் வந்து என்னென்ன விஷயங்களை மேற்கொண்டுட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் சுகாதார பாலிசி என்னென்ன, திட்டங்கள் என்ன, தமிழ்நாடு அரசுடைய வரலாறு என்ன, இதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக நம்ம இந்த ஹெல்த்தில் பார்ப்போம். ஸோ இந்த ஹெல்த்தில் நான் என்ன முடிச்சிருக்கேன் அப்படின்னா ஹெல்த்னா என்ன, இதில் ரேங்க்கில் வந்து ஹெல்த்தில் என்ன மாதிரியான பாதிப்புகளை வந்து நம்ம இந்தியா வந்து எந்த அளவுக்கு சக்ஸஸ் அடைஞ்சிருக்கு, அதில் உள்ள ஹெல்த்தில் உள்ள பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இந்தியாவோட ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷனில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதோட அமைப்புகள், இதோட என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்குது, இது உங்களோட ரோல் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, இதுக்கப்புறம் அந்த ஹெல்த் திட்டங்கள், இது எல்லாமே அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். சரியா, ஸோ இன்றைக்கி கிளாஸ்க்கு எவ்வளோ நம்ம வந்து என்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னா ஓவராலாக முடிச்சிருக்கோம். ஹெல்த்தில் வந்து நான் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு டாப்பிக்கை எடுத்து நான் நடத்தியிருக்கேன். சரியா, ஹெல்த்தை நான் ஃபுல்லாக முடிக்கல, ஹெல்த்தில் ஒரு பர்டிகுலர் இன்ட்ரோ மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஹெல்த்தில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அடுத்து ஆர்கனைசேஷன் என்னென்ன இருக்குது, ஹெல்த்தோட ஆர்கனைசேஷன் என்ன இருக்குது, சென்ட்ரல் ஆர் ஸ்டேட், அதை பார்ப்போம். அடுத்து இதோட ஹிஸ்ட்ரியை பார்ப்போம், ஹெல்த்தோட ஹிஸ்ட்ரியை நம்ம பார்ப்போம், ஹெல்த்தோட ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம பார்ப்போம். சரியா, அதுக்கடுத்து தேர்டு ஹெல்த் பாலிசிஸ், ஹெல்த் பாலிசிஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து ஃபோர்த் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த ஹெல்த்தில் சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்குது, அதே மாதிரி ஸ்டேட் ஸ்கீம்ஸ் வந்து என்னென்ன இருக்குது. ஸோ இன்க்ளூடிங் நம்ம ஸ்டேட் ஸ்கீம்ஸ் பார்க்கும்போது தாய்மாமன் தங்க மோதிரம் அந்த திட்டம், தாய்க்கேர், இந்த மாதிரி திட்டங்கள் சேர்த்து வரைக்கும் கூட நம்ம அப்டேட் பண்ணி இதெல்லாம் நம்ம நடத்த போகிறோம். சரியா, இதுதான் இப்போதைக்கு நான் ஒரு இன்ட்ரோ மட்டும் ஹெல்த்தில் நடத்தி கொடுத்துருக்கேன். அதாவது ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை இந்தியாவோட என்னென்ன இருக்குது அதை மட்டும்தான் நான் நடத்தியிருக்கேன். அதாவது ஜஸ்ட் ஒரு 1% மட்டும்தான் இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். அப்போ இந்த கிளாஸில் வந்து ஓவராலாக யூனிட் 5 நம்ம எப்படி படிக்கணும், என்னென்னா இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்த்துருங்க. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் யூனிட் 5ல் வந்து என்னென்ன சிலபஸ், குரூப் 2ல் எப்படி கேட்குறாங்க, என்ன மாதிரி மெயின்ஸில் என்னென்ன சிலபஸில் கவர் ஆகுது. ஸோ இப்போ இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா அரசாணை பேட்ச் உங்களுக்கு எத்தனை கிளாஸஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ அதோட சிலபஸ் நம்ம கொடுத்துருக்கோம், எத்தனை பேட்ச் நடத்த போகிறாங்க. ஃபீஸ் பார்த்துக்க புது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 900 ரூபாயும், ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா 700 ரூபாய்க்கும். அதேமாதிரி இந்த ஆப் வந்து உங்களுக்கு லைவ் கிளாஸாகவும் நடக்கும். அதை தாண்டி சரியா இந்த அட்மிஷன் எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னா செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. சரியா, செப்டம்பர் 10 அன்னைக்கு இந்த அட்மிஷன் வந்து நமக்கு வந்து க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அரசாணை அதோட சிலபஸ் எப்படிலாம் படிக்கணும், அதோட வேர் டு ஸ்டடி எங்கெங்கே இருக்குது, எப்படி படிக்கணும், ஒவ்வொரு டாப்பிக்கையும் நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத 2வது டாபிக் பார்த்துடணும். அதுக்கடுத்து 3வது என்ன அப்படின்னா பாலிசி நோட். சரியா, பாலிசி நோட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து எப்படி கேட்டிருக்காங்க, அதில் வந்து நம்ம எப்படி என்னென்ன பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த குரூப் 2வோட ப்ரிலிம்ஸ் சிலபஸ். சரியா, அதில் என்னென்ன இருக்குது, அட்மினிஸ்ட்ரேஷன் எங்கே இருக்குது, மெயின்ஸ் சிலபஸில் அட்மினிஸ்ட்ரேஷன் எங்கே இருக்குது, அதில் 2 மெயின்ஸுக்கு எங்கே இருக்குது, 2A மெயின்ஸில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். சரியா, 2A மெயின்ஸில் எங்கே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹெல்த்து இதில். சரியா, ஹெல்த்தில் ஒரு பர்டிகுலர் பாலிசி நோட்டில் வந்து புதிய கவர்மெண்ட்டோட பாலிசி நோட்டில் வந்து ஒரு 2 பேஜ் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோமா. இதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் மட்டும் இருக்குது. இதை நம்ம இன்னும் டீட்டெயிலாக நடத்துவோம். ஏன்னா ஹெல்த் முடித்தா தான் உனக்கு இந்த பாலிசி நோட்டை நடத்த முடியும். ஸோ நம்ம பாலிசி நோட்டை வந்து ஹெல்த் முடிச்சதுக்கப்புறம் இந்த 699 பக்கத்தையும் நம்ம நோட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 40 பக்கம் கூட தேராது. 40 பக்கம் தான் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸில் நோட்ஸ் இருக்கும். அதை நம்ம டீட்டெயிலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் டீட்டெயிலாக முடிச்சதுக்கப்புறம்
ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை வச்சு நம்ம இந்த பாலிசி நோட்டை முடிப்போம். கல்வி முடிக்கும் போது பள்ளிக்கல்வி உயர்கல்வி முடிச்சுக்குவோம். சோசியல் வெல்ஃபேர் முடிக்கும் போது சமூக நீதி முடிக்கும் போது சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் முடிச்சுக்குவோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் முடிக்கும் போது எஸ்சி எஸ்டி அண்டு சிறுபான்மையினர் அந்த துறைகளுக்கான இதை வந்து பாலிசி நோட்டை முடிப்போம். இது மாதிரி ஜாகிரஃபி முடிக்கும் போது இண்டஸ்ட்ரியல் அந்த டிபார்ட்மெண்ட்டோடது, என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட், இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம அந்த சாப்டர் நடத்தும் போது பாலிசி நோட்டை இன்னும் டீட்டெயிலாக நடத்துவோம். இது வந்து நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக பாலிசி நோட்டை வந்து எடுத்து வந்தது தான். உனக்கு பின்னாடி இந்த பாலிசி நோட்டில் வந்து எக்கச்சக்க கேள்விகள் வந்து நம்ம நடத்தி டெஸ்ட்டும் வைப்போம். சரியா? வேறு ஏதாவது டவுட்மா? ஸோ கிளாஸை இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். வேறு டவுட் இருந்துச்சுன்னா டவுட் செஷன் மட்டும் கேளு. கிளாஸ் இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் முடிச்சுக்கலாம். இன்னும் 5 மினிட்ஸில் முடிச்சுக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கேளு. கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ஆச்சு கிளாஸ் ஆரம்பித்து. டவுட் எதுவும் இல்லை அப்படின்னா கிளாஸ் நம்ம முடிச்சுக்கலாம். சிலபஸு கிளியராக தானே? கிளாஸஸ் ஓகேவா? கிளாஸ் எப்படி இருந்துச்சு சொல்லு, அதை சொல்லு. கிளாஸஸ் எப்படி இருந்துச்சு அதை மட்டும் சொல்லுங்க. கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் அட்டன் பண்ணியிருக்க, 40 பேர் 42 பேர்கிட்ட உள்ளே இருக்க. கிளாஸஸ் எப்படி இருந்துச்சு சொல்லு. ஏமா யாரையும் ஆளக்கானா? எல்லாம் போயிட்டீங்களா? சரி, ஓகே. ஸோ நம்ம இந்த அரசாணை பேட்ச் 2 ஏன்னா நம்ம எஃபிஷியண்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொண்டு போவோம். உங்களுக்கு குரூப் 2க்குள்ளே இதை முடித்து குரூப் 2 மெயின்ஸுக்கு உங்களுக்கு ஒரு 40% 50% நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து தயார்படுத்திடுவோம். ஸோ கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிற மாதிரி தான். கொஞ்சம் பாடம் வந்து டேட்டா அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பாடம் தான். இந்த பாடத்தை படிக்கும்போது கையில் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஹிண்ட் எடுத்து படிங்க. சரியா? சின்ன சின்ன ஹிண்ட் எடுத்துக்கோங்க. காலக்கோடு படிப்பீங்களா? அந்த காலக்கோடு மாதிரி வச்சு இயர் எழுதி படிங்க. அந்த மாதிரிலாம் படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி மாதிரி பாருங்கள். சரியா? நம்ம கீழே இருக்க கமெண்ட் அந்த நிமிஷம். சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் சோசியல் ஹார்மனி ஆர் த சோர்ஸ் எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் டாபிக் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சோர்ஸ் கார்னர்ஸ்டோன் ஆஃப் அண்ட் சோசியோ எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாபிக் வந்து ரொம்ப முக்கியம். சோசியல் ஜஸ்டிஸ்னால் வேறு ஒன்று, பின்தங்கிய மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, சமூக நீதியில் என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட். வேறு சமூக நீதியோட ஒரு பார்ட் தான் ரிசர்வேஷன். சரியா? சமூக நீதியோட ஒரு பார்ட் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா விமனுக்கு ஃப்ரீ பஸ் கொடுக்கறது கூட உங்களுக்கு சமூக நீதி தானே. அப்போ சமூக நீதியோட ஒரு பார்ட்னா ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதில் சமூக நீதிக்காக என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, இல்லை பொலிட்டிக்கலாக என்னென்ன மாதிரியான ஆர்டிகல்ஸ் இருக்குது, கான்ஸ்டியூஷனில் என்னென்ன மாதிரியான ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போமா. ஓகே, ஓகே. வேற? சரிம்மா. ஸோ அப்போ கிளாஸஸ் வந்து நம்ம முடிச்சுக்குவோம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம ஹெல்த்தை முடிச்சுட்டு அந்த பாலிசி நோட்டையும் நான் ஃபுல்லாக நடத்துகிறேன். சரியா? 700 பக்கம் இருக்க பாலிசி நோட்டை உனக்கு ஒரு 40 பக்கமாக நான் சுருக்கி கொடுத்துட்றேன். ஸோ வரக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே அட்டன் பண்ணுங்கள். நம்ம இன்னும் சந்திக்க வேண்டிய தூரம் வந்து 2 மாதம் இருக்குது. கட்டாயமாக நம்ம அரசாணை பேட்ச் 2ல் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து கேட்கக்கூடிய எந்த ஒரு கேள்வியுமே நம்ம விட மாட்டோம். ஃபுல்லாக மார்க் எடுப்போம் அப்படிங்கிற ஒரு சபதத்தோடு இந்த கிளாஸை நம்ம முடிப்போம். சரியா? எல்லாருக்கும் நன்றிகள், வணக்கம். இன்னொரு கிளாஸ் சந்திப்போம். தேங்க்யூ.